안녕하세요. 저는 방탄소년단. ஹாய் யூலிஸ் வெல்கம் பேக் டு த சேனல். நான் உங்கள் சாரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்களுக்கான ஒரு ஒன் ஷாட். சாரி ஃபார் லேட். ஓகே, ஃபஸ்ட்டு நான் சாரி கேட்டுக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு அதை அப்லோட் பண்ண வேண்டியது 27 அந்த மாதிரி நான் அப்லோட் பண்ண டேட் அதுதான். பட் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியும் அது வந்து நோ யூஸ். பிகாஸ் என்ன சொல்கிறது, அது வந்து என்ன பண்ணிட்டேன்னா, அது ஏதோ ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது என்னோடய எடிட்டிங் ஆப்பில் அப்படியே வந்து டிஸ்ட்ராய் ஆகி போயிடுச்சு. ஸோ அதனால பண்ணதெல்லாம் அப்படியே வந்து ஊற்றிக்கிச்சு. ஸோ தான் என்னோடய பெரிய கஷ்டம். ஸோ ஒரு பொண்ணுக்காக தான் போகலான்னு நினச்சேன். அந்த பொண்ணு ஃபஸ்ட்டே ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லிடுச்சு. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு, ஐம் சாரி டியர். ஸோ வேணால் நான் பிலேட்டட் விஷஸ் வேணால் பண்ணிக்கிறேன். பிலேட்டட் விஷஸ் ஸ்ருதிகா யாழினியில் அந்த அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து விஷஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கைண்ட் ரிக்வெஸ்ட் எங்களை கேட்டாங்க. பட் சாரி, நான் ரொம்ப லேட்டாக வந்து சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. இந்த ஒன் ஷாட் வந்து ஒரு சின்ன கம்பேக்காக இருக்கலாம். ஒரு மாதத்துக்கு அப்புறமா இல்லை இந்த ஜிமின் ஒன் ஷாட் போட்டோம்ல, மறந்துட்டேன். ஆமாம், அது கம்பேக்லாம் இல்லை, சும்மா தான். வேணால் வந்து விடுங்க, பரவாயில்ல. ஸோ ஓகே, ரொம்ப வளரலாம் பேசாமல் நான் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம், ஓகேவா? ஸோ த டைட்டில் இஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் தி கிட்னாப்பர் வெர்ஷன் 2. ஸோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் நம்ம வீடியோ. இல்லை, ஐயோ என்ன எனக்கு எப்படி கொளருது, அதுதான் அப்லோட் பண்ணியிருப்பேன் நம்ம சேனலில் அந்த வீடியோ. ஸோ இது வெர்ஷன் 2 தான். ஸோ இந்த ஒன் ஷாட்க்கு இருக்கிற ஃபேன்ஸ்க்கு இது சர்ப்ரைஸாக இருக்கும். ஸோ நான் நம்புகிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆரம்பிக்கலாங்களா? ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து ஒரு சுடுகாடு தான் காட்டுறோம். என்னக்கா ஸ்டார்டிங்கு சுடுகாடா அப்படிலாம் நீங்கள் நினைக்கிற, ஓகேவா? இந்த சிஸ்டர் ஸ்டோரி சுடுகாடு மாதிரி இருக்குது. லைக் அது ஒரு டைம் ஒரு 3 o'clock அந்த மாதிரி சம்திங் இருக்கும், ஈவினிங் 3 o'clock. அங்கே ஒரு பையன் வந்து கோட் சூட்லாம் போட்டு ஒரு ஃப்ளவர் வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த ஃப்ளவர் எப்படி இருக்குன்னா செரி ப்ளூசம்னு சொல்லுவாங்க, பிங்க் கலராக இருக்கும். அந்த ஃப்ளவர்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கலரை மேலே வைக்கிறான். வச்சு ஒரு மாதிரி சைலண்ட், காற்று மட்டும் நல்லா செம்மையாக வருது. செம்ம ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ஃபீலிங். அது என்ன ஃபீலிங்னு தெரியல, ஆனால் ரொம்ப வலிக்கிற ஃபீலிங் மாதிரி மட்டும் தெரியுது. ஸோ அந்த பையன் அப்படியே நின்று இருக்கான். அப்போது ஒரு சவுண்ட், லைக் இயரிங்ஸோட ஜும்கா சவுண்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சவுண்ட். அவர் வந்து அப்படியே வந்து திரும்பி பார்க்குறாரு. அங்கே ஒரு பொண்ணு செம்ம க்யூட்டாக இருக்கா, ரொம்ப சைல்டிஷாக இருக்கா. அவங்க அம்மா அவங்க தரத்தரன்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணு சைட் காட்டலாம். தாத்தா தாத்தா என்னை விட்டு போயிட்டிய தாத்தா, நீ இல்லாமல் நான் எப்படி தாத்தா வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே புலம்பிட்டே போகுது. அப்போ அவங்க அம்மா வந்து, டேய் நீ இப்போ இருக்கும்போது உங்கள் தாத்தா இறந்து போயிட்டாருடி, இப்போ மட்டும் என்ன தாத்தா சோத்தான்னு சொல்லிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. தாத்தா நீ மட்டும் என்கிட்ட இருந்தா இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டேன், சொத்து ஒழுங்காக பிரித்து கொடுக்க மாட்டியா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து புலம்பிட்டே போகிறா. அப்போது அங்கே இருக்கிற பையன் வந்து அப்படியே வந்து அந்த பெயின்ஃபுல்லான ஃபீலிங்லேயும் அவருக்கு வந்து ஒரு ஓரத்தில் ஒரு ஸ்மைல், யாரா இவ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது பின்னாடி வந்து ஒரு பையன், ஒரு அங்கிள், ஒரு ஆன்ட்டி மாதிரி. ஸோ ஐ திங்க் அந்த பையனோட அண்ணா அண்ட் அப்பா அம்மா இருக்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஓகேவா? நான் கிளியராக சொல்கிறேன். அந்த பையனோட அம்மா, ரிப்பீட்டாக சொல்கிறேன், அவங்க அந்த பையனோட அம்மா அப்பா அண்ணன், ஓகேவா? அந்த பையன் நிற்கிறான், ஓகேவா? இப்போ அந்த பொண்ணு சொன்னேன்னா அந்த பொண்ணு போயிடுச்சு, ஓகேவா? இது மட்டும் ஞாபகம் வைங்க. அப்போது அந்த அங்கிள் வந்து அந்த பையன்கிட்ட வந்து, எல்லாம் கடந்து போகும், நாட்கள் இப்படி தான் கசப்பாக போகும், அண்ணா ஒரு நாள் அதை இன்றைக்க செய்யும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து டேப் பண்ணிவிட்டு போவார். அவர் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சேடான டோனில் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் கதவை சாத்திக்கிறாரு. அப்படியே ஆஃப்டர் 2 months கழித்து நம்ம பார்க்கலாம். அங்கே வந்து ஒரு காலேஜ் மாதிரி காட்டுது. அந்த காலேஜ் வந்து அன்றைக்கி வந்து கான்வெகேஷன் டே, எப்படி சொல்கிறதுனா கிராஜுவேஷன் டே. அந்த பிளாக் கேப் கோட்லாம் போடுவாங்கள்ல, அந்த டே அன்றைக்கி. அப்போது வந்து ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ், அந்த பொண்ணு பேர் வந்து மாயா, இன்னொன்று பொண்ணு பேர் வந்து வயன். ஸோ அப்சல்யூட்லி நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, வயன் அண்ட் மாயா, ஓகேவா? அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ வந்து அந்த மாயா வந்து தரத்தரன்னு எடுத்துகிட்டு போகிறா. என்னடி பிரச்சனை உனக்கு,
நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, ஒரு கால் எனக்கு திருப்பி வந்து கால் பண்ணினே இருக்கான். சும்மா லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு. யார் அந்த பையன்? நம்ம காலேஜ் தாண்டி. யார்? அங்கே நிற்கிறான் பாரு, அந்த பையன் தாண்டி. அவனா அப்படி சொல்லிட்டு ஒன் ஷாக் ஆகுறா. ஏன்டி இவ்வளோ ஷாக் ஆகுற? ஏய், அந்த பையன் சரியான பொம்பளை பொறுக்கிடி. என்னடி சொல்கிற? நல்ல வேலை சிக்காமல் மாட்டாமல் இருக்கேன்டி. ஒன்று சொல்லுடி, சிக்காமல் இருக்கேன்டி. இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கேன் தெரிலடி. ஃபோனை கால் பண்ணி தொல்லை பண்ணினே இருக்காடி. இப்போ இதுக்கு தான் கூப்பிட்டு வந்தியா? அதுவும் தான். இப்போ இந்த காலேஜ் விட்டு போகிறோம்ல, சும்மா அதான் ஒரு பார்வை பார்த்துட்டு போயிடலான்னு இருக்கேன்டி. ஐயோ கருமோ தூ. சரி என்ன துப்புற கம்முன்னு. சரி என்ன அந்த நம்பரை எனக்கு ஷேர் பண்ணிவிடு. ஷேர் பண்ணால் போகலடி. உன் நம்பர் பாரு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாரு. ஏன் இந்த நம்பர் மட்டும் போக மாட்டுது? தெரியலையே, என்னன்னு தெரில. என்ன இஷ்யூன்னு தெரில. அப்படியா? என்ன இஷ்யூ தெரியலையே. சரி கொடு, டபுள் நான் டயல் பண்ணிக்கிறேன். பண்ணிப்பேல ஒழுங்கா பண்ணிப்பேன்டி, குடுடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, நம்ம வயன் ஃபோனை வாங்கி அந்த நம்பரை வந்து அப்படியே டயல் பண்ணுறா. நீ கொஞ்சம் சொல்லு, எனக்கு கண் தெரில. நம்பரை சொல்லிவிட்டு என்ன பண்ணுறான்னா, அங்கே வந்து லாஸ்ட்டாக என்ன நம்பர் டி? அது மட்டும் எனக்கு காது கேட்கல. 0 டி. 0வா? 0 தானே டி? ஆமாண்டி 0 தான் சொல்லிட்டு அவளை என்ன பண்ணுறான்னா காலை வந்து கட் பண்ணிடுறா. மீன்ஸ் அது கால் போட்டு டக்குன்னு கட் பண்ணிடுறா. ஏன்னா அந்த கால் வந்து சும்மா அந்த மாதிரி போட்டு பார்க்கும்போது சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு இருக்கும். சுவிட்ச் ஆஃப் போடல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பான் அந்த பொண்ணை வந்து, அந்த நம்ம வயன் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா காலை கட் பண்ணியிருப்பாள். காலை கட் பண்ணிவிட்டு சரிடி நான் வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறேன்னா கால் பண்ணி நான் விலாவரியாக சொல்லிடுறேன், இந்த மாதிரி கால் பண்ண வேணான்னு சொல்லிட்டு. ஓகேடி. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி கேட்குறா. இல்லை கொஞ்சம் மிரட்டுற மாதிரி பேசுடி. ஏன்டி? அந்த பையன் ஏதோ என்னை பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி இருக்குது. வாட்? பிளாக்மெயில்லாம் எப்படி? லைக் வந்து என்ன சொல்கிறது உங்ககிட்ட, எப்படி சொல்கிறது? சொல்லு. நீ மட்டும் நான் லவ் பண்ணலன்னா நான் என்ன சொல்லு, தயங்காமல் சொல்லு. நீ என்கிட்ட தான் சொல்லு. நீ மட்டும் நான் லவ் பண்ணலண்ணா அப்படின்னு சொல்லுவேன் கேட்டான். நான் சொன்னேன் அது பண்ண முடியாது, என்ன பண்ணுவேன், அதுக்கு இன்னொன்று ஆப்ஷன் இருக்குது, அது மட்டும் பண்ணுறியான்னு சொல்லிட்டு கேட்டான். என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். 1 night stand என் கூட இருக்கியா அப்படின்ட்டாண்டி. என்ன 1 night stand மயிராண்டி? என்னடி அவன் பேசுகிறான்? ஆமாண்டி இப்படி தான் கேட்டேன். அப்போவே நினச்சேன் பொம்பளை பொறுக்கியாக இருப்பானுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த டைம் எனக்கு மைண்ட் போகலடி. நான் ஷாக் ஆகிட்டேன். என்ன பண்ணிட்டேன், ஜஸ்ட் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ், உன் லிமிட்டில் ஏறு, இப்படி தான் பொண்ணுக்கிட்ட பேசியான்னு சொல்லிட்டு நான் எப்படி சொல்லுவேன். நான் சண்டை போட்டே தெரியாதுல்ல, ஏதோ நார்மலாக சொல்லிட்டேன்டி. மயிறு உனக்கு என்கிட்ட மட்டும் நல்லா பேச தெரியுது வக்கானியா, அங்கே பேச தெரியல உனக்கு? ஆமாண்டி சாரி. என்கிட்ட சாரிக்கு சொல்லி என்ன ஆக போகுது? சரி நான் பேசிக்கிறேன். என்ன பண்ணுவான் அவன்? 1 night stand. அவன் 1 night stand நல்லா அப்படியே விட்டு நான் வெட்டி. என்ன தெரியாதுல்ல உனக்கு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைக்கிறேன் நம்ம வயனை. கொஞ்சம் என்னன்னு பார்த்துக்கோ மச்சான். சரி வயனை நம்பவர் கைவிடப்படார், இதுதான் சொல்கிறேன். அப்புறம் கால் பண்ண மாட்டேடி. மச்சி உன்னை தவிர எனக்கு யாரடி இருக்கா? நீ தாண்டி எனக்கு குத்து விளக்கு. ஆண்டி என்ன விளக்குன்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அவள் போயிட்டா. சரி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து செம்மையாக ஒரு இந்த மாதிரி கொரியன் கிரிஞ்செலாம் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்ன பண்ணுறான்னா வீட்டுக்கு போய்ட்றா. வீட்டுக்கு போயிட்டு உடனே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே அந்த மேக்கப்போட மூஞ்சி அது என்ன ஆக்சசரிஸ் போட்டிருக்காளோ அது அப்படியே இருக்குது. ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஒரு கொண்டையை மட்டும் கட்டிக்கிறா. கட்டிட்டு நானே அவனை பார்த்துக்கலாம் பண்ணுறேன் பாரு காலை சரி. அப்படியே என் கால்லேயே அவன் செத்துருவான். நம்ம மாயா பக்கமே வர மாட்டான். ஏன் எந்த பொண்ணு பக்கம் போக மாட்டான். இப்போ நான் பேசல பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கெத்தா அப்படியே டயல் பண்ணி போடுறா. கால் ரிங் ஆகுது, கட் ஆகுது. ஏன் கால்? என் வாழ்க்கையில் முறையாக என் ஃப்ரெண்டு, என் அம்மா, என் அப்பா கூட இருக்கிறவங்க எவ்வளோ என் காலை கட் பண்ணலை. மயிராண்டி நீ காலை கட் பண்ணுறியா? இருடா நான் கால் பண்ணுறேன் மறுபடியும் சொல்லிட்டு மறுபடியும் கால் பண்ணுறா. மறுபடியும் கட்டு. என்ன நான் பண்ணியிருந்தாண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், மறுபடியும் கால் பண்ணினே இருக்கா. தென் 3வது வாட்டியே கட் ஆகுது. நான் பண்ணுவேன். நீ என்ன சொல்கிற நான் என்ன கேட்குறது? நீ கட் பண்ண மாதிரியும் பண்ண வேண்டாம், பண்ணினே இருப்பேன். 10 வாட்டி நீ கட் பண்ண 11 வாட்டி நான் பண்ணியே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா மறுபடியும் கால் பண்ணுவான். கால் பண்ணி அட்டென்ட் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்லி கோல்டான வாய்ஸ் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாய்ஸ் சொல்கிறா. யார் நீங்கள்? யார் நீங்களா?
கண்டிப்பாக என்னை பற்றி தெரிஞ்சிருக்காது, தெரிஞ்சுக்கவும் வேணாம். என்ன என் ஃப்ரெண்டு நீ கம்நாட்டி சனியை பிடிச்சவனே, உனக்கு அறிவில்லை? சோறு தானே தின்ற, என்னத்தை தின்ற? என்ன தின்ற நீ சனியனே? சோறில் உப்பு போட்ட தெரிஞ்சதுதான் என்னென்ன இந்த மாதிரி வந்திருக்கும் அந்த புத்தி எல்லாம், மயிராண்டி புத்தி மசுறு. என்னடா உனக்கு அவ்வளோ என்ன தெனாவட்டு உனக்கு? எவ்வளோ என்ன தெனாவட்டு உனக்கு? என் ஃப்ரெண்டு கால் பண்ணிவிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு ரூமை கேட்டிருக்கேன். எவ்வளோ தெனாவட்டு ஒன்று இருந்திருக்கும் தற்கூரி சனியை பிடிச்சவனுக்கு கம்நாட்டி. நீ மட்டும் என் கையில் கிடச்ச, நான் உன்னை பார்த்துருக்கேன். அண்ணா என் கையில் மட்டும் நீ என் முன்னாடி வந்து சிக்குன உன்னை அன்னைக்கு நான் உன்னை புதைச்சி கொஞ்சம் துண்டமாக்கிடுவேன். மறுபடியும் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நீ இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணதை நான் பார்த்தேன்னு வச்சுக்கோ. ஏன் மருகையா சாலா. ஹலோ, நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? என்ன தெரியும்? என்ன தெரியும்? நீ யாருன்னு தெரியும், அப்பா என்னன்னு தெரியும், அம்மா என்னன்னு தெரியும். என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்? ஹே, என்னை பற்றி என்ன தெரியாது? பொம்பளை பொறுக்கி டேஷ் தானே நீ. உன்னை பற்றி தெரியாத இருக்காங்களா? இந்த மாதிரி ஒரு இன்னொசென்ட்டான கேர்ள்ஸ் எல்லாம் பிடிச்சி உன் வலையில் போட்டு அவங்களெல்லாம் யூஸ் பண்ணி விட்டுற குப்பை தொட்டி மாதிரி தானேடா நீ. உன்னை மாதிரி ஒரு கேடு கட்டண இந்த உலகத்தில் நான் பார்த்ததே இல்லை, நான் யோசித்ததும் இல்லை. உன்னை பற்றி ரூமர்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ரூமுக்கு நீ கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. சி, அந்த மாதிரி நான்லாம் தாட் பண்ணி கூட பார்க்கல நீ இப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு. உனக்கெல்லாம் எதுக்குடா இவ்வளோ பேர்? அழகா இருக்கியாமே, அழகா சனியா மண்டை காலை கட் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு காலை கட் பண்ணிட்டா. வாட், ஏலியன் மண்டையா? யார் இவ? என்ன பற்றி ஏலியன் மண்டன்றா? முன்ன பின்ன இந்த பொண்ணு என்ன பார்த்துருக்காளா? பார்த்து இப்படி என்ன ஏலியன் மண்டைன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறானா, கால் பண்ண போவான். டக்குன்னு அவளை கால் பண்ணிவிட்டு, என்ன இப்போ மறுபடியும் நீ என்னோடய ஃப்ரெண்டுக்கு நீ கால் பண்ணது மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, என் வீட்டுக்கு வந்து கொளுத்தி விட்ற வேண்டாம். ஏண்டி நீ யாருன்னு தெரியுமா என்னை பற்றி? டியா? நீ டி, உன் அம்மன் டி, உன் அப்பன் டி, உன் எல்லாம் டி, நீ தான். யார்? வாட்? என்ன லாங்குவேஜ் இந்த மாதிரி நீ பேசுகிற? லாங்குவேஜா? நீ பேசுகிறது மட்டும் கரெக்டாக இருக்கா? டி போட்டு பேசுகிற ஒரு பொண்ணுக்கிட்ட அறிவில்லை? நீ மட்டும் மறந்து சொல்லுவேன், நான் மட்டும் டீன்னு சொல்லக்கூடாதா? டேய் போடா, வேலையை பார்த்துட்டு சரியான ஏலியன் மண்டை, வேடா காலை அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டா. அவளுக்கு சூடாகுது மண்டை. என்ன இந்த பொண்ணு எப்படி என்னை பற்றி ஏலியன் மண்டைன்னு சொல்கிறா? டியா? என் அம்மா? வாட்? யார் இந்த பொண்ணு மட்டும் கையில் கிடைக்கட்டும், நான் சும்மா விட மாட்டேன். காத்திரமா இருக்கு அந்த பையனுக்கு. என்ன பண்ணுறான்னா மறுபடியும் கால் பண்ணுறா. ஹலோ, என்ன சொன்னாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிடுறாவ. அங்கேருந்து என்ன கேட்டிருக்கோன்னா, நீ பண்ண பர்சன் அந்த பையன் நான் இல்லை, நான் வேறு யாரோ அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு ஷாக் ஆகுது. என்ன 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 இன்சல்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுறியா? இன்சல்ட்டா? நீ யாருன்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. நான் ஃபஸ்ட்டு உன்னை முன்ன பின்ன பார்த்துருக்க கூட இல்லை, உன் வாய்ஸ் கூட நான் கேட்டதில்லை. யாரு நீ? யார்? சரி, நீங்கள் பேர் என்ன? என் பேர் ஜங்குக். எனக்கு ஜங்குக். ஐயோ நான் ஐயோ ஐம் சாரி அப்படின்னு டக்குன்னு காலை கட் பண்ணிட்டா. லாஸ்ட்டாக அவள் கட் பண்ணும்போது அவர் ஒரு ஃபீல் பண்ணுவார். என்னென்னா அந்த ஜிம்கா சவுண்டை அவன் வந்து ஃபீல் பண்ணுவான். அவன் அப்படியே லைக் ஸ்டன் ஆகிட்டான். அந்த கால் அப்படியே வந்து கட் ஆகிருக்கும். அதுக்கும் தெரியாமல் நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே வந்து ஃபோனை வச்சுனே இருப்பான். டக்குன்னு என்ன பண்ணுறான்னா, நம்ம ஒயின் என்ன பண்ணுறான்னா ஃப்ரெண்டு கால் பண்ணுற மாயாவுக்கு. என்னடி திட்டிட்டியா? மயிறு என்னென்ன பண்ணி கொடுத்து வச்சுருக்க? இல்லடி கரெக்டாக தான் கொடுத்துருக்க நம்பரு. இல்லடி அவன் கால்லேருந்து யாரோ கத்தி விட்டேன், அவன் ஜங்குக்குன்றான்டி. என்னடி ஜங்குக்கா? அவன் யாரடி புதுசாக இருக்கான்? ஏண்டி வாழ்க்கையில் விளாண்டு மாயா? இல்லடி எனக்கு தெரியாதடி, நீ ஒழுங்காக நம்பரை சொல்லு. அவன் சொல்லுவா. லாஸ்ட் நம்பர் சொல்லு. 10 இல்லடி. என்ன 1 உன்னை பண்ணாக்கிற வேண்டிய நான்
இல்லடி மச்சான், தெரியாமல் சொல்லிட்டேன். நீ கண்ணு தெரியாமல் போச்சு. கபோதி கண்ணு தெரியாது, கபோதி கம்நாட்டி, நீ எல்லாம் நல்லா இருப்பியா, என்ன சாவு வரும், எப்படிலாம் திட்டாதடி, தெரியாமல் தாண்டி. இப்போ என்னடி நான் பண்ணுறது? சரி பிளாக் பண்ணி விட நம்பரை, அதுதான் வேணும், வேறு வழி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பானா, அப்படியே அந்த ஃபோனை வச்சுட்டு வயன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திருப்பாங்க. வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா காலை கட் பண்ணிட்டு போய்ட்றான். அந்த பிளாக் லிஸ்ட்டை கூட அந்த அம்மா போடவே இல்லை. அப்படியே கட் பண்ணிட்டு, என்னம்மா இதை மட்டும் நறுக்கி கொட்டுடி. என்னம்மா நானே வாழ்க்கையை வெறுத்து உட்காந்துருக்கேன், இப்போ போய் என்ன வாழ்க்கை, என்ன வாழ்க்கை, நல்லா தான் இருக்கும் வாழ்க்கை, ஒழுங்காக கட் பண்ணி கொடு. சும்மா இப்போ பார்த்தாலும் சோம்பேறி கழுது, எப்போவே சோம்பேறியாக உட்காந்து நடக்கிறது. சரி கொடு, கட் பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அவன் கட் பண்ணி கொடுக்குறா. அப்போது அப்படியே நம்ம ஜங்குக்கு சைட் காட்டணும்னா எவ்வளோ தைரியம் இருக்கணும். என்ன போய் இப்போ வரைக்கும் என்ன அந்த மாதிரி ஒரு பேர் சொல்லி எந்த பொண்ணை கூப்பிட்டதே இல்லை, அவ்வளோலாம் நானாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, தான் என்ன சுச்சுவேஷன் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு மறந்து அப்படியே டக்கு டக்குன்னு போய் டோரை திறந்து அந்த 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 ரூமை பார்த்தா லைக் ரொம்ப டார்க்காக இருக்குது. அங்கங்கே வந்து கிளாஸஸ்லாம் உடஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ என்ன பண்ணுறான்னா குடுகுடுன்னு ஓடி போய் சுகா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். அவர் இப்படி பார்த்து மிரண்டு போயிட்டாரு. என்னடா அதிசயமாக ரூம் விட்டு வெளில வந்திருக்க? எனக்கு தெரியாது, இப்போது நான் ஒரு நம்பரை கொடுப்பேன், அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி அந்த பொண்ணு தூக்கணும்டா. குகா இப்போ தான் வந்திருக்கேன், ஒழுங்காக மூடிக்கிட்டு சாத்திக்கிட்டு என்ன பண்ணுற, போய் தூங்கு, இந்த மாதிரிலாம் வேலை பண்ணின்னு உட்காந்துருக்காத. டேய் நீ என்னடா சொல்கிறது, நான் என்ன கேட்குறது? அந்த பொண்ணு என்ன பார்த்து ஏலியன் மண்டுந்துடா. அந்த பொண்ணு ஆக்சுவலி என்னை பார்த்துருக்காளா, பார்க்காமலே ஏலியன் மண்டுன்னு சொல்லுது. டே அந்த பொண்ணு வேறு யாரும் நினச்சி சொல்லியிருக்கோண்டா, எதுக்குடா இப்படி பதற? இருந்தாலும் அது மனசு ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. அங்கங்கே பார்த்தா என் பொண்ணுங்க எப்படி வழிவாங்க என்கிட்ட. ஆக்சுவலாக ஒரு பொண்ணு என்ன பார்த்து பாசிபிள், எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இவனை ட்ரேஸ் பண்ணி கொடுக்கல உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவோட காலர் அப்படி பிடிச்சிருப்பாரு. டே அம்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், லைக் அவனோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு வந்து நம்ம வயன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு ட்ரேஸ் பண்ணுவான். டே அந்த பொண்ணு வீட்டில் இருக்க போலடா, காலையின்னு ஒன்று ஆகும்ல, மார்னிங்னு ஒன்று ஆகும்ல, அப்போ வச்சுக்கிறேன் அந்த பொண்ணை, இப்போ வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போகிறாரு. அப்போ வந்து நம்ம ஜங்குவோட அம்மா வந்து, டே கண்ணா இங்கே வாடா, கண்ணா லட்டு தின்ன ஆசையான்னு சொல்லி போமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டுப்பார், அவர் அந்த கையை எடுத்துகிட்டு என்ன பண்ணி உள்ளே போயிருப்பார். உள்ளே போனால் இந்த மாதிரி நாஸ்தியாக ரூமே ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்குது, ரூம் மெஸ்ஸியாக இருக்குது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பேக் டு நார்மலாக வராது. ஐயோ நம்ம எந்த சுச்சுவேஷனில் இருந்தோம், அந்த பொண்ணு எப்படி மாற்றி விட்டுருச்சு பாரு, பொம்நாட்டி பொண்ணு. இப்போ கையில் மட்டும் மாட்டுட்டோம், தோல் இதெல்லாம் உரிச்சு ஒரு தொங்க வச்சிடறோம் அந்த பொண்ணை. இப்படி வாய் பேசுகிறா, மயிறு கிருன்றா வாய் திறந்தாலே பச்சையாக. சை இந்த மாதிரி பொண்ணுலாம் நான் லைஃப் டைமில் பார்த்ததே இல்லை, பார்க்கவும் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா போய் வந்து அப்படியே பெட்ஷீட் அப்படியே போட்டு, என்னை பார்த்து ஏலியன் மண்டை சொல்லிச்சு அந்த பொண்ணு, என்னை பார்த்து ஏலியன் மண்டைன்னு சொல்லிடுச்சு. இது வந்து நம்ம ஜங்குக்கால வந்து ஜீர்ணிக்கவே முடியல. ஸோ என்ன பண்ணுறாருன்னா அப்படியே வந்து ஒயின் சைட் காட்டலாம். ஒயின் வந்து என்ன பண்ணுறான்னா காலையில் ஏஞ்சு, மா முன்னாடி காலையிலே ஏதோ பிச்சை எடுக்கிற மாதிரி வராதேங்க, இல்லைம்மா நான் இன்டர்வியூ போகிறேன், சொல்லவே இல்லை ஒரு வார்த்தை கூட, நான் போகிறேன், போகும்போது எதுவும் பண்ணிட்டுலாம் எடுக்காத. என்னடி என்ன இருக்காது, இப்போ நான் வரும்போது கொஞ்சம் ஹாப்பியாக சேடாக எப்படி வேணால் இருப்பேன், மறுபடியும் அந்த பேச்சு மட்டும் எடுத்துடாதம்மா, மனசே வலிக்குது, பார்க்கலாம் போ அப்படி சொல்லும்போது, அம்மா போடி காலையில் பிச்சை எடுக்கிற மாதிரி அம்மான்னு கத்தின்னு இருக்காது போ. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா போயின்னு இருப்பார் ரோட்டில். அப்போ பார்த்தா யாரோ வந்து வயன் அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. ஓ யாராது அப்படி சொல்லிட்டு திரும்பவே மாட்டான். வயனே அப்படின்னு சொல்லும்போது, எவடா அவன் இப்படியெல்லாம் போகிறது என் பேரை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்னா திரும்பி பார்த்தா அங்கே வந்து மாயா அப்படியே ஹாய் அப்படி காட்டிட்டு வா. இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? என்ன பிரச்சனையா? எவ்வளோ பெரிய பிரச்சனை என் ஃப்ரெண்டு மாட்டியிருக்கா, அதுக்காக நான் உனக்கு உதவி பண்ணுறதுக்காக அங்கேருந்து டாட்டா காமிட்டு வந்தா, நீ நான் பார்த்து என்ன யாரடா அந்த பேரை ஏலம் போடுறேன்னு சொல்லி திரும்பி இப்படி முறைச்சி பார்க்குற, நான் நடு ரோட்டில் என்ன இன்சல்ட் பண்ணுறியா? ஒழுங்காக போய்ட்டு காண்டேத்தாத. சரி விடு, என்னாச்சு அது விஷயம்?
அப்படியே காலை கட் பண்ணிட்டேன். பயமாக இருக்கடி. ஏதாச்சும் நம்பர் கொடுத்தெல்லாம் இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் என்ன குத்துட்டு போகிறான்டி. ஃபேர் போட்டால் ஜெயிலில் தள்ளி விட்டா என்னடி பண்ணுறது? சரி அதெல்லாம் நடக்காதுடி. போடி வேலையை பாரு போ சொல்லும்போது சரி பிளாக் பண்ணியா? பிளாக்கா பண்ணிட்ட போலடி. வாயை மூடலை. பின்னாடி 4 தடி பசங்க அப்படியே வந்து காலேருந்து இறங்குறாங்க. நம்ம மாயம் அப்படி பார்க்குறாங்க. என்னடி ஏதாச்சும் நடக்கும் போதான் சம்பவம் என்ன? இருக்க நேரம் இருடி இங்கே பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் நம்ம வயனு அவள் தலையிலே மண்ணை வாரி ஊற்றிக்கிறான். அதுதான் அவளோட கான்செப்ட்டு. அங்கே அவள் போகிற அவளை நிற்க வச்சு இருடி என்னத்தான் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அவள் நிற்க வச்சுட்டு பார்த்தா நேராக நம்ம ஒயின்கிட்ட வராங்க. என்ன மச்சான் என்கிட்ட வராங்க, ஏதாச்சும் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுச்சிக்கிட்ட சொல்லும்போது அடி ஏதாச்சும் பண்ணிட்டியா என்ன, உன்னை தூக்கிட்டு போகிறேன் அவ்வளோலாம் வருத்தில்லடி நான், என்னடி நீ இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லினே தான் இருப்பா. டக்குன்னு பார்த்தா அப்படியே ஏதோ ஒருத்தன் வந்து இன்னொரு ஆமை வந்து நம்ம வயந்து பிடிக்கிறான், இன்னொருத்த வந்து இவ்வளோ ஆமை வந்து பிடிக்கிறான். 2 பேர் வந்து 2 கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து தூக்கிட்டு போகிறாங்க. அவள இங்கே இருங்க கால் கூட படலைங்க என்னோடய லேண்டில், இவ்வளோ என்ன பத்திரமா என்ன தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வயன் கேட்குறா. உன்னை தூக்கிட்டு போகிறேன் எதுக்கு? ஆக்சுவலி நீங்கள் என்னை தூக்கிட்டு போனீங்கன்னா சில்றதுக்கும் கூட என்னை ஒர்த் இல்லை, 5 பைசா கூட என்னை வந்து வாங்க மாட்டாங்க. ஸோ ப்ராப்ளம் நீங்கள் என்ன சொல்ல வரேன்னா தேசம் எங்கேயும் என்னை விட்டு போயிடுங்க, உங்களுக்கு நல்லது. அதுக்கப்புறம் அவங்க விஷயம் அப்படி சொல்லும்போது அங்கே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. ஆயா வந்து ஸ்லோ மோஷனில் வேணாம் அவளை தூக்கிட்டு போனால் 5 பைசா கூட வருத்தில்லை, வேணா 50,000 ரூபாய்க்கு வேணா உங்களுக்கு பைசா வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாயா சொல்கிறா. அங்கேருந்து திரும்பி நம்ம வயன் வந்து மூடிட்டு இருடி ஸ்லோ மோஷனில் பேசுன்னு சொல்லிட்டு காண்டு ஏற்றாத இங்கேருந்து காப்பாற்றுடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பதறின்னு இருக்கா. ரொம்ப வாய் பேசுகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கச்சி வச்சு மூக்கில் அப்படியே அடிச்சு விட்டுறாங்க. அவ்வளோதான் ஃப்ளாட் மேடம். அப்படியே என்ன பண்ணுறாங்க, குண்டுக்கெல்லாம் அப்படியே வந்து எப்படி வந்து அதை தூக்கிட்டு போய் காலில் வச்சாங்களோ அதே மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பாழடைஞ்சு எரிஞ்சு பண்ண பில்டிங் மாதிரி இருக்குது, அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க கட்டி போட்டுறாங்க. ஒருத்தருக்கு என்ன பண்ணுறான்னா ஒரு கையை வந்து லூஸாக கட்டிட்டு இன்னொன்று வந்து டைட்டாக கட்டிடுறான். தற்கொலை பிடிச்சவன் என்னன்னு தெரில, என்ன மூலையில் வந்து ஏச்சாங்கன்னு தெரில, அந்த மாதிரி கட்டிட்டு போயிடுறான். இங்கே நான் வயனு ஏதோ கட்சி வச்சு தான் வாயில் வச்சாங்க, சரி ஏஞ்சிக்கலாம் கொஞ்ச நேரத்தில் ஏஞ்சிக்குவாங்க, ஆனால் அந்த அம்மா தூங்கினே இருக்கா கும்பகர்ண மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களாம் வந்து பார்த்துட்டே இருக்காங்க இந்த பொண்ணு ஏஞ்சிக்குமான்னு சொல்லிட்டு. ஏஞ்சிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து இந்த சில பசங்களாம் இருப்பாங்கள்ல, நீ தள்ளியில் பாஸ் வராரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க தள்ளிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஜங்குக் சார் வரான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க எல்லோரும் தள்ளி போயிடுறாங்க. நம்ம வயன் அப்படியே படுத்துனே இருக்கா. எப்படி இருக்கான் அவள் பொசிஷனை, லைக் சேரில் உட்காந்துருக்கா, லைக் அன்கான்ஷியஸில் இருக்கனால அவளோட ஹெட்டு எப்படி இருக்குன்னா கீழே லேண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப தடுமாறுறா மன்னிச்சிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கீழே லேண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அப்புறம் நம்ம ஜங்குக் பார்த்துனே இருக்காரு. டேய் எப்படா மயக்க மருந்து போட்டிங்க சார்? 4 ஹவர் ஆச்சு சார், இன்னும் இந்த பொண்ணை ஏஞ்சிக்க மாட்டேங்குது. டேய் மண்டையில் அடித்து எழுப்பி விடாமல் என்னடா பார்த்துட்டு அப்படியே ஏதோ அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க, தூ அண்ணத்துக்கும் லாய்க்கில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு நம்ம ஜங்குக்கு அந்த ஒரு துப்பாக்கி இருக்கோம்ல, அந்த துப்பாக்கி எடுத்து அப்படியே சிக்ஸ் அப்படியே வந்து மேலே பார்க்குறாரு. அழகாக தான் இருக்கா ஃபிகர் போலியே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நான் ஏஞ்சிக்க மாட்டேங்குது என்ன இங்கே நான் ஏசியாக போட்டுட்ருக்கோம் நல்லா தூங்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த துப்பாக்கி எடுத்து நம்ம வயனோட வாயில் சொல்லி விட்டுறாரு. அவள் டக்குன்னு பயந்து ஏஞ்சி அப்படின்னு சொல்லி கத்துறா. அவர் இல்லை என்ன நாய் மாதிரி கத்துற, அவன் கண்ணில் இந்த மாதிரி காட்டுறா. டேய் கண்ணை எடுடா அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அவன் எடுத்து சீச்சி கண்ணில் எச்சியாக போச்சு, அவ்வளோ காஸ்ட்லியானு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. யாருண்ணா நீங்களாம் பொறுக்கி பசங்களா, யார்டா தூக்கிட்டு வந்தது கம்நாட்டி, அவங்கள வாயை ஒடிச்சு விட்டுருவேன், யார் அந்த பையன் தடி பையன், அதான் என்னை தூக்கிட்டு வந்தான் குண்டுக்கல் மாதிரி. நானே செவனேன்னு போயின்னு இருந்தேன், என்ன தூக்கிட்டு வந்து நான் ஒரு சல்லி பைசா கூட நான் வந்து ஒர்த் இல்லைடா, ஏன்டா என்னை எப்படி போட்டு படுத்துறீங்க, அது நாங்கள் பார்த்துக்குறோம் நீ மூடிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்கிறாரு. இப்போ எதுக்கு என்ன தூக்கிட்டு வந்தீங்க, நான் அம்மா கிட்ட போகணும் நினச்சி அம்மா கிட்ட போனேம்மா ஆயா கிட்ட போனேன்னு சொல்லிட்டு ஆயில் ஒன்று விட்டேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு வந்து அறைய வராரு. என்ன அறைய வரீங்க, ஏன்னா நீங்கள் என்ன அப்பாவா இல்லை அண்ணனா இப்படி போட்டு அடிக்க வரீங்க, என்ன அப்பா அண்ணனா? ஏய் இதான் எனக்கு கால் பண்ணி ஏழன் மண்டன்னு சொன்னேன்,
என்ன ஏலியன் மண்டையா? யாரை? எப்போ கால் பண்ண? நானா? நான் எதுக்கு கால் பண்ண போகிறேன்? நீங்கள் எனக்கு யார் வேணும்? நான் பாசிபிளே இல்லை நான் கால் பண்ணுறதுக்கு. என்ன நீ கால் பண்ணல? அப்போ யார் நம்பர் இது? இது என்ன புதுசாக இருக்க நம்பரு? எனக்கு தெரியாதே. இப்போ நான் கால் பண்ணுவேன். கால் பண்ணிக்கோ, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லும்போது இந்த அம்மா வந்து பிளாக்ல போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நினப்பு. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா கால் பண்ணிக்கோ எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணும்போது டக்கு நாங்கள் ரிங் ஆகுது. ஐயோ ஆமாம் மறந்து போயிட்டேன். நேற்று நான் சரக்கு குடிச்சிட்டேன்னா அதனால் மறந்து போயிட்டேன். நேற்று கால் பண்ணேன். ஐம் ஸோ சாரி. அது வந்து ஆக்சுவலி வந்து அது ரீசன்லாம் கேட்கவே இல்லை. ஏதாவது பார்த்திப்பா நீ ஏலியன் மண்டன்னு. சாரி, நான் இப்போ தான் உங்களை பார்க்குறேன். ரொம்ப ஹேண்டியாக சொல்ல போகிறேன். நீங்கள் எவ்வளோ அழகாக லட்சணமாக அப்படியே ஒரு பையன் மாதிரி இருக்கீங்க. பையன் மட்டும் இல்லாமல் நான் பொண்ணு மாதிரி இருப்பேன்னா இல்லை இந்த வந்து விட்டுருங்க, எங்கள் அம்மா அப்பா கிட்ட போகணுன்னால முடியாது அப்படி சொல்லும்போது எங்கேயா கடை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நம்ம ஜங்குக்கு போயிடுறாரு. ஒரு எத்தனை ஹார்ஸ் ஆகுதுன்னா 3 ஹார்ஸ் ஆகுது. பஸ்ஸே உயிர் வாங்குது. ஏதாச்சும் பண்ணுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே கிடக்குறாவ. அங்கே ஓடுது. அங்கே ஒரு மாதிரி நல்லாவே இல்லை. அந்த பிளேஸ் ஒரு மாதிரி கன்றாவையாக இருக்குது. என்னடா பிளேஸ் இது ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவன் நோட் பண்ணுறா கை ஒன்று லூஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. டேய் இது பார்க்காம விட்டுட்டேனே நான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, டக்குன்னு அதெல்லாம் கழட்டிட்டு ஒரே ஓட்டம். அது ஓடின்னு இருக்கும்போது நம்ம ஜங்கு கை பிடிச்சிடுறாரு. ஒரே பெரட்டி எடுத்து அப்படியே நம்ம ஒயன் என்ன பண்ணுறோன்னா கீழே வந்து இது பண்ணுறாரு, ஜூடா பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி பண்ணுறா. நம்ம ஜங்குக்கு சரி ஷாக்கு. யாருமா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயனுக்கே செம ஷாக்கு. நம்ம எதுக்கு இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒயன்ச்சிக்க வரும்போது இங்கே மண் ஒரு மாதிரி டஸ்ட்டாக இருக்கும் அந்த பிளேஸு. ஸோ லைக் அது அப்படியே கைப்பொடி மண் மாதிரி அவளால் எடுக்க முடியுது. அப்படியே எடுத்து கண்ணில் தூவி ஒரே ஓட்டம்தான் விட்டா சாமி போதும்னு சொல்லிட்டு அது ஓடும்போது அவள் இடுப்பு வலி செம்மையாக எடுக்குது. அம்மா ஐயோ இடுப்பு இப்படி வலிக்குது. அப்போவே சொன்னால் அவன் கேட்டுறமா பார்த்து கெட்டு போகாதேன்னு சொல்லிட்டு. ஆனால் இது நல்லது தான், எப்படியும் அவனை தோக்கடிச்சிட்டு வந்துட்டோம். ஆனால் இடுப்பு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, ஓடுறா. பின்னாடி பாடி கார்ட்ஸ்லாம் வராங்க. ஐயோ நம்ம எங்கே ஒளிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா குப்பை டப்பா இருக்குது அது பின்னாடி ஒழிஞ்சிக்கிறா. ஒரு 2 நாத்தம் சீ கருமோ என்ன இப்படி நாறுது. ஐயோ கடவுளே எங்கே வந்து நான் மாட்டிக்கிட்டேன் சீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மூக்கு அந்த மாதிரி பொத்திட்டு அப்படியே உட்காந்துருக்கா. யாராச்சும் ஹெல்ப்பு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நோட் பண்ணுறா ஃபோன் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு. ஒயன் எல்லாமே நீ மறந்து போகிறடி, எதுக்கிட்டாடி நீ உயிரோடு இருக்க, அவங்ககிட்ட செத்து போயிடுடி தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுறா. கால் எடுத்து அவள் ஃப்ரெண்டு கால் பண்ணுறா. மாயா என்ன மாயா எனக்கு கிட்னாப் பண்ணுறேன்னு தெரியும்லடி. ஆமாம்ல உனக்கு கிட்னாப் பண்ணாங்கல்ல, மறந்தே போயிட்டேன்டினா. அப்படியே எங்கள் அம்மா கிட்டே வந்து வீட்டில் வந்து சொல்லலான்னு நினச்சேன். எங்கள் அம்மா வந்து பீட்சா செஞ்சுருந்தாங்களா, அவள் சாப்பிட உட்காந்துட்டேன்னா மறந்தே போயிட்டேன்டி. சீ கருமா, இப்படி தான் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு இப்படி தான் பதில் சொல்கிறதா, அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனில் எந்த சுச்சுவேஷனில் இருக்குன்னு தெரியாமல் சண்டை போட்டுன்னு இருக்காவ. பீட்சா வாயில் வச்சு நம்ம மாயா வந்து எப்படி எங்கே இருக்க சொல்லு, ஒழுங்காக சொல்லு, சீ ஒழுங்காக பேசு, எங்கே இருக்க, இங்கே தாண்டி குப்பை டப்பாக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்கேன்டி, கரெக்டான பேச எங்கேயே உட்காரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா ஒரு அவளோட கரண்ட் லொக்கேஷன் அவள் சென்ட் பண்ணியிருப்பா. அங்கேருந்து என்ன பண்ணுறா, அங்கேருந்து வந்து நம்ம மாயா வந்து கூப்பிட்டு போயிருப்பா. கூப்பிட்டு போய் நேராக வீட்டில் விட்டுட்டு வீட்டுக்கு போகிற மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா. வீட்டுக்கு போனால் அங்கே ஒரு சரியான ஷாக்கு. என்னன்னா பொண்ணு பார்க்க அங்கே வந்திருக்காங்க வீட்டில். அவள் வந்து வெளில செருப்பு பத்தே இல்லை. ஆஹா கண்டும் அப்படியே காத்திருக்கு. இந்த எந்த ரிலேஷன் மயிருங்க வந்திருக்காங்கன்னு தெரியலையே. ஸோ நம்ம என்ன பண்ணோம், அப்படியே ஓடிடலாம், கரெக்டானா இருக்கும். அந்த கிட்னாப்பர் கிட்ட கூட மாட்டிப்போம், ஆனால் இந்த ரிலேட்டிவ்ஸ் கூட நம்ம மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அப்படியே நழுவி போகிறா. அவங்க அம்மா பார்த்துட்டாங்க. வயனா எப்படி வந்த, அவ்வளோ எப்படி போச்சு இன்டர்வியூ. சனியை எப்படி கற்றுது பாரு, இதே போதும் என்னை எப்படி சீர் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி திட்டுட்டு என்ன பண்ணுறான்னா உள்ளே போகிறேன். வணக்கம் ஆண்டி. அவங்களாம் ஒரு மாதிரி என்ன ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்குது. குடுகுடுன்னு ஓடிடுறோம். ஐயோ நம்ம மேலே தான் குப்பை வாசனை அடிக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, குடுகுடுன்னு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நார்மலாக சுடி போட்டு வரா. என்னடி சுடி போட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா திட்டுறாங்க. அப்புறம் என்ன போட்டு வர்றது, அது போட்டு வருவா. இப்படி வாயில் ஒன்று விட்டேனா என்ன ரொம்ப வாயாயிடுச்சு. அப்புறம் அண்ணா சொல்லு
உனக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கடி, பொண்ணு பார்க்கவா அப்படின்னு அப்படியே வாயை வந்து விட்டு நிறைய கத்தி சொல்லிடுறா. அங்கே ரிலேட்டிவ்ஸ்லாம் என்னாச்சு, இல்லை இல்லை எதுவும் இல்லை, கொஞ்சம் ஷாக் ஆகிட்டா. ஓகே ஓகே சரி, எப்போ ஒரு நாள் காட்டுவீங்க பொண்ணை? காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வயனை வறுப்பிடித்து சாரீலாம் கட்டி வச்சு அந்த ட்ரேயில் வந்து இந்த பால்லாம் காஃபி தானே வைப்பாங்க, மறந்துட்டேன், காஃபிலாம் வெடித்து அனுப்பி விட்டுடுறாங்க. நம்ம இப்படி பண்ணுற சொல்லிட்டு தானே போனேன், இதுக்கு தான் படித்து சொல்லிட்டு போனேன், இப்படி பண்ணாதன்னு. அண்ணா இன்னும் பண்ணி வச்சிருக்கல நீ, கம்முனாட்டி பிடிச்ச அம்மா வாய ஆடாத என்கிட்ட சொல்லிட்டேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காஃபி நீட்டுற எல்லாருக்கும். அப்போ வந்து காஃபி எடுக்க மாட்டான், அப்படியே குனிஞ்சே இருக்கான். அப்போ வந்து அவங்க அம்மா வந்து சுகோ காஃபி எடுடா, எடுக்கிற அப்படி சொல்லிட்டு அவர் வந்து எடுப்பார் காஃபி. அங்கேருந்து வந்து மெசேஜாக வந்துனே இருக்கும் ஃபோனில். இல்லைம்மா கொஞ்சம் இம்பார்ட்டண்டான மெசேஜ், அது அப்புறம் பார்த்துக்கோ, இப்போ பொண்ணை பாரு. ஆமாம் சரிம்மா ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, காஃபி எடுத்துருப்பாரு. என்ன பண்ணிடுறான்னா போய் கம்முன்னு போய் ஓரத்தில் போய் உட்காந்துக்கிறா. நமக்கு எதுக்கிட்ட நமக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா ஓரத்தில் போய் உட்காந்துடுறா. அப்போ வந்து சுகாவோட அம்மா கேட்குறாங்க, என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னம்மாவா போங்கடா அதே செஞ்சு யாரும் அவங்கள கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்துருக்கா, எதுவும் சொல்லலை, அப்படியே கீழே தலை குனிஞ்சு கீழே உட்காந்துருக்கா. இப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, என் பொண்ணுக்கு நான் என்ன சொன்னாலும் ஓகே தான், அப்போனா அந்த கல்யாணம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு தட்டை மாற்றிட்டாங்க. இங்கே ஒயன் வந்து சனியை பிடிச்சி அம்மா சைத்தா பிடிச்சது. நான் தான் கேட்டேன் உனக்கு கல்யாணம், ஐயோ ஏம்மா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா. அப்படி என்ன பண்ணுறா, கொஞ்சம் நேரத்தில் உள்ளே போய்ட்றா. என்ன பொண்ணு உள்ளே போயிட்டா, இல்லை அவள் இப்போ தானே வந்தா, ஸோ கொஞ்சம் டயர்டாக இருக்கா, அதனால தான் போய் உட்காந்தப்போ இருக்கா. ஓகே ரெஸ்ட் எடுக்கட்டும், சரி ஓகே சம்மந்தி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இங்கே எனக்கு சரி டென்ஷன் ஆகுது, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சுகாவோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா, சரி வாடா நம்ம போகலாம் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து கூப்பிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒயனோட அப்பா வந்து, என்னம்மா என்ன ஆச்சு ஒரு மாதிரி இருக்கேன், என்னப்பா கல்யாணமே எனக்கு பிடிக்காதுப்பா, ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க, ஒரு பர்டிகுலர் டைம் இருக்குப்பா, அதுக்கு ஒரு இயர் இருக்குது, நம்ம அப்பா கல்யாணம் பண்ணிக்கோ, எதுக்கு அவசரம் பண்ணி தான் என்ன ஆக போகுது இப்போது கல்யாணம். என்னப்பா நேற்று தான்ப்பா நான் கிராஜுவேஷன் முடித்து அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கினேன், இவ்வளோ சீக்கிரம் எப்படிப்பா, நான் இன்னும் வேலைக்கு போகணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும், சொந்த காலில் நிற்கணும், அதெல்லாம் எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குல்ல, அந்த ட்ரீமே கம்ப்ளீட் பண்ணாமல் கல்யாணம் பண்ணி வச்சா என்னப்பா இது ஒரு நல்லாவே இல்லைப்பா, எனக்கு பிடிக்கவே இல்லைப்பா. அப்போ ஒயனோட அப்பா வந்து, நீயே போய் பேசி பாரு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். போய் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட போய் பேசுவாங்க. என்னம்மா இப்படி பண்ணுற, உனக்கே நியாயம் இல்லையா, சொல்லு, நேற்று தான் வந்து அதே ரிப்பீட், அப்பா கிட்ட என்ன சொன்னால் அதே ரிப்பீட்டாக, நேற்று தான் கிராஜுவேஷன் முடித்தேன், இன்றைக்கி இன்டர்வியூ போகலான்னு பார்த்தா நீ இந்த மாதிரி வந்து மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொல்கிறிய, எப்படிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயன் மறுபடியும் கேட்குறா. நீ எவ்வளோ தடவை கேட்டாலும் ஒயன் ஒரே வார்த்தை தான், நீ பண்ணிக்கணும், இந்த மாதிரி சம்மந்தம் கிடைக்கவே கிடைக்காது. உன்னை ரோட்டில் பார்த்து அவங்க பிடிச்சி வீட்டுக்கு வந்து கேட்டிருக்காங்க. அவங்க எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நம்ம ஸ்டேட்டஸ் எவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு தெரியுமா, இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் வச்சுருக்கான் அவன் அப்போ தெரியுமா, எவ்வளோ பெரிய வீடு தெரியுமா, அங்கே போய் கேட்டால் அப்படி பாராட்டுவாங்க அந்த ஃபேமிலியை. அந்த ஃபேமிலி கீழே இறங்கி நம்ம ஸ்டேட்டஸ் கூட பார்க்காம வந்து கேட்டிருக்காங்க. அம்மா ஸ்டேட்டஸ் பற்றிலாம் நீ பார்க்காதம்மா, ஏன்னா ஸ்டேட்டஸ் தான் பார்க்குற, அப்போது நான் இப்போ பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போச்சுன்னா என்னம்மா பண்ணுவேன், அந்த பையனுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சிருக்கா, அது தெரியுமா, நீ எப்படி நீ பேசுகிற, எனக்கு ஒன்றுமே புரியல, அந்த பையனுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்காது போல். அங்கே பார்த்தா ஒரு மெசேஜ் பண்ணினே இருக்கான் ஃபோனில், அங்கே பார்த்தா பதறான் காஃபி எடுக்கிறதுக்கு. எனக்கு ஒன்றுமே அப்போவே தெரிஞ்சிச்சு அந்த பையனுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி நீ ஃபோர்ஸாக பண்ண வைக்கலான்னு நினைக்கிறேன், அது அப்படி தான் இருக்கும் வயன், ஃபோர்ஸாக பண்ணி வச்சா அதுக்கப்புறம் காதல் மாறும் மயிறு மாறும். போமா, என்னடி அம்மா கிட்ட எப்படி பேசுகிற, அப்படி பேசாமல் எப்படி வயிற்றுச்சலாக இருக்குது, எனக்கு வயிறுலாம் அப்படி எரியுது, போமா என்னையோ பண்ணுறா, நாளை பின்ன நான் இந்த வீட்டில் வந்து நான் சூட்கேஸ் இறங்கி வந்து நீங்கள் நின்னா நீ என்ன பண்ணுவேன், அந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கலனா நீ வேறு கல்யாணம் பண்ணி வைப்பியா, என்ன பேசுவாங்க ஊர் உலகத்தில், நீ ரொம்ப பேசுகிற வயன், உன்னோட ஏஜ்க்கு பேச, அப்போனா என் ஏஜ்க்கு எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைம்மா, எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா போயிடுறா. அவங்க அம்மா இல்லை அப்படி தான் சொல்லுவாள், கல்யாணம் வந்தால் நின்று தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுறா, கேஷுவலாக போயிடுறாங்க. நம்ம ஜங்குக்கு சைட் காட்டணுன்னா அப்போது ஜங்குக்கோட அந்த செக்யூரிட்டிஸ்லாம் இருப்பாங்க, அவங்களாம் ஓடி வந்து, சார் சாரி சார் அவங்களால நம்ம கண்டுபிடிக்க முடியல, அந்த பொண்ணை நாங்கள் நிறைய தேடிட்டோம், இங்கே தான் சார் அந்த பொண்ணு ஓடிச்சு, எப்படி எங்கே ஓடிச்சுன்னே தெரியல சார், எல்லா இடமும் தேடி பார்த்துட்டோம், ஆனால் அந்த பொண்ணு கிடைக்கல, சரி விடு அந்த பொண்ணை பார்த்துட்டேன்ல அது போதும்,
எனக்கு ஒரு டவுட் சார். என்ன? இப்போ வரைக்கும் நீங்கள் எந்த பொண்ணை கடத்த சொல்லியிருக்க மாட்டீங்க, யாரும் கடத்த கூட சொல்ல மாட்டீங்க. ஃபஸ்ட் டைம். என்ன ரீசன் இருக்கா சார்? அது உனக்கு எதுக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு, விட்டுடுறாரு. அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா வெளியே போகும்போது ஒரு ஸ்மிர்க் பண்ணிட்டு போகிறாரு. பார்த்துட்டான்ல அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கிளம்பி போயிடுறாரு அப்படியே அவர் வீட்டுக்கு. அப்போ வீட்டுக்கு போனால் ஒரு பிரேக்கிங் நியூஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. என்ன பிரேக்கிங் நியூஸு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சோஃபாவில் போய் உட்காந்துடுறாரு. உன் அண்ணனுக்கு கல்யாணம். எப்போ? அவனுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. யாருமா அப்படின்னு சொல்லும்போது, அதுவாடா இங்கே 2 ஸ்ட்ரீட் 3 ஸ்ட்ரீட் தள்ளி போனால் அங்கே ஒரு பொண்ணு இருக்குது வயனுன்னு சொல்லிட்டேன். அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக லட்சணமாக இருந்துக்கோண்டா. நானே போய் கேட்டேன் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன். பொண்ணு கேட்க போனேன்டா. அப்போது கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு தெரியுமா. என்னம்மா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி திரும்பி இப்படி பார்க்குறாரு நம்ம சுகாவை. அவர் இல்லை ஒன்றுமே தெரில, நான் எனக்கு சாவு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சே மாறிடுச்சு சுகா. அது என்ன பண்ணுறாருன்னா உள்ள ரூமுக்கு போயிடுறாரு. ஓகேவா? அண்ணனுக்கு என்ன ஓகேன்னு சொல்கிறது? அண்ணன் நான் சொன்னதான் கேட்பான், அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மா சொன்னதான் கேட்பான் தெரியுமா. அப்படி தான் வாழ்க்கை, அப்படி தான் நல்லா இருக்கும். அம்மா அது அந்த ஜெனரேஷன்மா, இந்த ஜெனரேஷன்லாம் இருக்காதுமா. அதெல்லாம் இல்லைடா, நான் சொல்கிறது கூட தான். நான் எந்த பொண்ணை சொல்ல நீயும் அந்த பொண்ணை தான் கட்டிக்கணும், அதெல்லாம் எனக்கு சொல்லாது, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அப்படி தள்ளிட்டு போயிடுறாரு. ரொம்ப கொழுப்பு. இந்த 2வது பசங்க மட்டும் ஏன் எப்படி இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா போயிடுறாரு. சரி போயிடுறாங்க. ஐயோ அப்படி சுகாவை பார்க்க போகிறாரு. என்னன்னா கல்யாணம் தான் ஜாலி. கம்முன்னு இருந்து போயிடு, எனக்கு எரிச்சலாக வருது. இங்கே இவ கால் பண்ணி உயர வாங்குறா. ஐயோ இப்போ உங்களுக்கு இவ்வளோ பெரிய சண்டை ஆகுது தெரியுமாடா. என்ன நான் சொல்கிறேன்? யார்? உன் அண்ணி தான். எந்த அண்ணி? இப்போ பார்த்து வந்த அண்ணியா? அப்படியே செருப்பு கட்டு தொடப்ப கட்ட பிஞ்சிரோண்டா உனக்கு. எதுக்கு இவ்வளோ திட்டுற? இல்லைன்னா என்ன? உன் அண்ணி தான். யாரும் அக்கா அண்ணி தானே, பார்த்துக்கலாம், நான் பேசிக்கிறேன், விடு ஃபோனை போட்டு கூட நான் பேசுகிறேன். ஏன் என்ன சண்டை ஆகிறதுக்கா? போடா வாழ்க்கையை பாருப்போ, உன் வாழ்க்கையாச்சும் நல்லா இருக்கட்டும். என்னன்னா அந்த அண்ணியை கல்யாணம் பண்ணிக்க போறியா என்ன? வாயில் வருது. எப்படிடா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அந்த பொண்ணோட வாழ்க்கை கெட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுவும் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு போயிடுறாரு. அப்படியே மேரேஜ் அந்த டே வருது. முகூர்த்த நேரத்துக்கு ஒரு 1.5 hour என்ன ஆச்சுன்னா, அப்போ தான் நம்ம ஜங்குகோட அம்மா யோசிக்கிறாங்க, நம்ம தாலியை மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறாங்க, ஐயோ என்னடா தாலியை மறந்துட்டோம், ஐயோ நிறையலாம் நான் விட்டுட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன்னா கல்யாணம் கொஞ்சம் ஹரியாக நடக்கிறதுனால அவங்க சில விஷயத்தெல்லாம் மறந்துட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க போய் சொல்கிறாங்க ஜங்குகோட அப்பா கிட்ட, இங்கே நான் மறந்துட்டேங்க தாலி. என்னடி தாலியை மறந்துட்டியா? நீ அங்கே இருந்துக்கோ, எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்றாரு. எங்க இப்போ சண்டை போடுற நேரம் இல்லைங்க, கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, இப்போ தாலி கட்டணும், முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடி சீக்கிரம் போயிட்டு வந்துடணும், கொஞ்சம் தூரமாக வேறு இருக்குது, கொஞ்சம் கார் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. இப்போ ஜங்குக்கு வராரு. என்னமாச்சு அப்படின்னு சொல்லும்போது, இல்லைடா தாலி மறந்துட்டேன்டா, என்னடா பண்ணுறது நான் அப்படின்னு சொல்லும்போது, சரி விடு எடுத்துகிட்டு வந்துடலாம், இரு நானும் அப்பாவும் போயிட்டு வந்துடுறோம், நீ இங்கே இரு. இல்லை வேணாம், நீயும் நானும் போயிட்டு வந்துடலாம், அப்பா இங்கே இருக்கட்டும், அப்பா வேறச்சு வேலையை பார்க்கட்டும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஜங்குகோட அப்பா இல்லை நானும் வர்றேன், 3 பேரும் போயிட்டு வந்துடலாம், நானும் சில விஷயத்தான் மறந்துட்டேன், எடுத்துகிட்டு வரணும் சொல்லி தலையை சொல்லிடுறாரா. அப்போ அப்படி முறைக்கிறாங்க ஜங்கோட அம்மா. என்ன மட்டும் சொன்னையா, நீயும் மறந்துட்டேன் தானே அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, 3 பேரும் போகிறாங்க. ஸோ கல்யாண வேலை நிறைய சர்வெண்ட் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஹை கிளாஸ் ஃபேமிலினால நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய சர்வெண்ட்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க காரில் போகிறாங்க. அவர் போகிறதுக்கே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறனால ஒரு 15 மினிட்ஸில் வீட்டுக்கு ரீச் பண்ணிடுறாங்க. டக்குன்னு எல்லாமே எடுக்கிறாங்க. தாலியெல்லாம் எடுத்து பேக்லலாம் வச்சுட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது டக்குன்னு என்ன ஆகுதுன்னா, காலிங் பெல் சவுண்ட் வருது. என்னென்ன போய் வெளில போய் அவங்க அம்மா பார்த்து அப்படியே அந்த தாம்பூல தட்டு தாலி எல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க, அப்படியே டக்குன்னு கீழே போட்டாங்க. அந்த சவுண்ட் கேட்டு எல்லோரும் செம்ம ஷாக்கு, வாய் மேலே கை வச்சுருந்தாங்க. அங்கு கடை பாவி மனுஷன் என்னடா பண்ணி வச்சுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, சுகா லவ் பண்ணாங்க கேரோவை, அவர் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டார். அந்த பொண்ணு வயிறு பார்த்தா கொஞ்சம் பெருசாக இருக்குது, அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது போல்.
இது பார்த்துட்டு நம்ம ஜங்கோட அம்மாவுக்கு வந்து அப்படியே ஹார்ட்டு அப்படி ஏதோ ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்குது. லைக் சொல்லுவாங்கள்ல, அது ஒரு மாதிரி இல்யூஷனாக அது இருக்குது, அது பட் வந்து வலிக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். அவங்க என்ன பண்ணால் அப்படியே வந்து சோஃபாவில் உட்காந்துடுறாங்க. என்னடா பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது என்ன பண்ணுறாங்க, நம்ம ஜங்கோட அப்பா வந்து ஒரு அறை, இந்த மயிறு என்னடா வேலை பண்ணிட்டு வந்திருக்கேன், உனக்கு கல்யாணம் மாதிரி பிடிக்கலனா நீ என்ன பண்ணியிருக்கணும், ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும். அது இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பொண்ணு கூப்பிட்டு வந்து என்னடா பண்ணி வச்சுருக்கேன், இப்போ என்னோட பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது, என்ன என்கிட்ட விளையாடுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்க வராரு. அப்போ ஜங்கோட அம்மா வந்து இப்போ அடிக்கிறதில்ல, எந்த யூஸும் இல்லை, இப்போ என்ன நடக்கணுமோ அது வேலையை பார்க்கணும், இப்போது அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க. அப்போது ஜங்குக்கு வந்து இப்போ என்னம்மா பண்ணுறது, என்ன பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நம்ம ஜங்குக்கு அப்படியே மீன்ஸ் எப்படி சொல்கிறது, முறைச்சி பார்க்காம அப்படியே ஏதோ மாட்டி விடுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு பார்வை பார்க்குறாங்க. ஜங்குக்குள்ள என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை விட்டுறாரு. அப்படியே டைம் ஸ்கிப் பண்ணி கொஞ்சம் அங்கே மண்டபத்தில் பார்த்தோன்னா கையில் தாலி வச்சுட்டு நம்ம ஒயினுக்கு தாலி கட்டுறாரு. அப்படியே முறைச்சி அவங்க அம்மாவை பார்க்குறாரு. என்ன வேலை பண்ணிட்டல நீ, சரியாக பண்ணி வச்சிட்ட, நீ என்ன பண்ண முடியுமோ அதை அமோகமாக பண்ணி முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. இங்கே ஒயினோட அம்மாக்கெல்லாம் தலையே பிச்சுக்குச்சு. என்னடா பொண்ணுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது, என்னை எப்படி கல்யாணம் முடிச்சு என்னை தோலை உரிச்சு தொங்க போட்டுறா போல் இருக்கிற காண்டுக்குன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, தலைமையில் கை வச்சிடுறாங்க. உங்கள் அப்பா அப்படி முறைச்சி பார்க்குறாரு ஒயினோட அம்மாவை. உன்னை போய் சொன்னேன் பார்த்தியா, நல்லா வச்சு செஞ்சுட்டேன், என் பொண்ணு என்ன பண்ண போகிறாளோ வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மாதிரி வருத்தமாக இருக்கார். இங்கே வந்து நம்ம ஒயினுக்கு அழுகிறதா இல்லை கோவப்படுறதானே தெரியல, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவள் வந்து உட்காந்துருக்கா. நோட்டிட் இப்போ வரைக்கும் நம்ம ஒயன் வந்து ஜங்குக்கு பார்க்கல, ஜங்குக்கும் வந்து நம்ம ஒயனை பார்க்கல. ஸோ இப்போ தாலியை கட்ட போகிறாங்க. கட்டும்போது அப்போ தான் நம்ம ஜங்குக்கு நம்ம ஒயனை பார்க்குறாரு. அடி பாவி நீயா, ஐ காண்ட் அக்செப்ட் இட், எப்படி நீ வந்து உட்காந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஷாக்காக பார்க்குறாரு. அப்போது என்னடா தாலி இன்னும் கட்டவே இல்லை, அப்படியே தாலி அப்படியே நிற்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒயனை அப்படி திரும்பி பார்த்தா நம்ம ஜங்குக்கு அட பொம்பளை பொறிக்க டேஷு கம்னாட்டி நீ ஏன்டா இங்கே வந்து உட்காந்த, சே கட்டணும் இம்மனையா கட்டணும், என் வாழ்க்கை நாசமாக நீரடிச்சு போகும் போலே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மனசுலேயே அப்படி கோவம் வருது அம்மா மேலே. நீ மட்டும் கையில் குடிச்சம்மா உன்னை அப்படி கும்முணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆத்திரமாக வருது. அவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக்கு ஒரு முறை அவனுக்கு கை ஷேக் ஆகிட்டே அப்படியே வந்து தாலியை கட்டுறான். அங்கே அப்படியே வந்து ஒரு மாதிரி ஃபைட்டிங் சீக்வன்ஸ் கண்ணுலேயே வந்து அடிச்சுக்கிறாங்க. டைம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இந்த மெட்டிலாம் போடுறது கொஞ்சம் ரிச்சுவல்ஸ்லாம் அங்கே பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பி விட்றாங்க. அவங்க அம்மா அழுகுறாங்க, என் பொண்ணு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம ஒய்ஃப் வந்து சும்மா நடிக்காது, நல்லா அனுப்பி விட்டேல்ல, நல்லா ஜாலியாக வீட்டில் தின்னுட்டு வேலை பண்ணிவிட்டு நிம்மதியாக இரு, நான் இல்லாமல் போ அனுப்பிட்டேல்ல, இப்போ வேறு பையனை சொல்லிட்டு இன்னொன்று பையனை கல்யாணம் பண்ணி வச்சால, எல்லாம் இருப்பேம்மா எல்லாம் இருப்பேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுற கொஞ்சம் திட்டி விட்டுட்டு காலைல போய் உட்காந்துக்கிறா. அந்த அழுகிற சீக்வன்ஸ் எல்லாம் இல்லை அங்கே, சும்மா அப்படி கோவமாக வருது அவளுக்கு, என்ன பண்ணி வச்சிட்டாங்க என் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி சொல்லப்போ சுகம் பிடிக்கலன்னு தான், இப்போ வந்து சொன்ன மாப்பிள்ளையை சொல்லாமல் வேற ஒரு மாப்பிள்ளை உட்கார வச்சு யாருக்குனாலும் காண்டு தான் வரும். அவளுக்கு அந்த மாதிரி காண்டான சீக்வன்ஸ் தான் நடந்து இருக்குது. அப்போ அவங்க அப்பா வந்து பாவமாக பார்க்குறாரு நம்ம பையனை. அவன் என்ன பண்ணுறா, அப்பா என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு காலேருந்து இறங்கி வந்து அப்பாவை ஹக் பண்ணி, அப்பா பார்த்துக்கோங்க அப்பா உங்கள் ஹெல்த்து, அம்மாவெல்லாம் கண்டுக்காதீங்க, நீங்கள் மட்டும் கொஞ்சம் நல்லா இருங்க ஓகேவா, நீங்கள் உங்கள் டேப்லெட்ஸ்லாம் ஒழுங்காக சாப்பிடுங்க, அப்புறம் கரெக்டாக ஜாகிங்கெல்லாம் போங்க, அப்போ தான் வந்து ஹார்ட்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், அப்புறம் சுகர் டேப்லெட் போட்டுக்கோங்க, பிபி டேப்லெட் போட்டுக்கோங்க, எல்லாம் போட்டுக்கோங்க. அம்மா சண்டை போட்டு அம்மாவை மண்டையிலே கொட்டுங்க, அம்மா எல்லாம் அதுக்கப்புறம் அம்மா ஏதாச்சும் சொன்னாங்கன்னு என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அம்மாவை ஓகேவா, நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் இருக்கேன், அப்பப்போ கால் பண்ணுங்கள், உங்கள் கால் நான் எப்போ வேணாலும் எடுப்பேன் ஓகேவா, லவ் யூ டாடி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை பார்க்குறேன் அழுவுறா. சரிடா அழுவாதான், நான் பார்த்துக்கிறேன், உங்கள் அம்மா ஏதாச்சும் சொன்னால் நான் சொல்கிறேன். அப்போ உங்கள் அம்மா வந்து என்ன விளையாட்டு காட்டுறீங்களா 2 பேரும் உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படி டக்குன்னு 2 பேரும் முறைக்கிறாங்க. அப்படி கப்பு சுப்புன்னு இப்போ எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, 2 அப்பாவும் பொண்ணும் நல்லா சேர்ந்து அடிச்சு கூத்தாடுறாங்கல்ல, அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே முறைச்சிட்டு அப்படியே திரும்பிக்கிறாங்க.
மாப்பிள்ளை ஏதாவது சொன்னால் என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொல்லு, நான் பேசிக்கிறேன். ஓகேப்பா. மிஸ் யூ டாடி, மிஸ் யூ ஸோ மச், ஐ லவ் யூ ஸோ மச், லவ் யூ டூடா. ஒழுங்காக போயிட்டு இரு, சாப்பிட்டுக்கோ, டைமுக்கு சாப்பிட. ஃபஸ்ட்டே நீ சாப்பிட மாட்டேன், நான் தான் உன்னை ஊட்டி விடுவேன்ல. அம்மாப்பா நீங்கள் தானே நான் ஊட்டி விடுவீங்க, அங்கே என்னை யாரும் ஊட்டி விடுவா. மிஸ் யூ ஸோ மச். என்ன 2 பேரும் பிரிச்சிட்டாயா அம்மா கறியில்? ஆமாம், நான் அம்மா அப்புறம் பார்த்துக்கிறேன், நீ செல்லும், நீ போமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்டேலாம் ஃபோர்ஹெட் கிஸ்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, காரில் ஏற்றி வச்சிட்டாரு. டாட்டா பை காட்டிட்டு நம்ம வந்து வாயின் அழுவிடுதே போகிற, அப்பா ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் காரில் நம்ம ஜங்குக்கு உட்காராரா, அந்த அழுகெல்லாம் போயிட்டு ஜங்குக்கு போட்டு முறைச்சி பார்த்துன்னு இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸாச்சும் நம்ம ஜங்குக்கை முறைச்சி பார்த்துன்னு இருப்பா. நான் ஜங்குக்கெல்லாம் திரும்பவே கூடாது, திரும்பினா அவ்வளோதான் செத்தோம் அப்படின்னு சொல்லி திரும்பவே இல்லையே அப்படின்னு நேராக பார்க்குறாரு. அந்த டிரைவர் வேறு இருக்காரா, ஸோ டிரைவருக்குனால நம்ம வந்து கொஞ்சம் வைன் வந்து அடக்கி வாசினே இருக்கா. ஆனால் நம்ம ஜங்குக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது, நம்ம எதுக்கு பயப்படணும், அவள் தானே கால் பண்ணி எனக்கு காரி ஊற்றுனா, நான் தானே அவளை கிட்னாப் பண்ணேன், அப்போ நம்ம தான் கெத்தாக இருக்கோம், அவள் எதுக்கு கெத்தாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் திரும்புகிறாரு. அவள் மறைக்கிறது பட்டு நம்ம தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பிக்கிறாரு. இதை பார்த்து வைனுக்கு லைட்டாக சிரிப்பு வருது, என்ன இவன் எப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரம் முறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்பி ஜன்னலை போகிறதெல்லாம் பார்த்துன்னு இருக்கா. இப்போ அவளுக்கு எப்படி இருக்குன்னா, ஓகே இப்போ வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, இப்போ நம்ம அந்த வாழ்க்கையை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், இதை நம்ம போராடிலாம் இருக்க முடியாது, ஏதோ காட்ஸ் பிளான், நம்ம பிளான் எங்கள் அம்மா அப்பா பிளானை விட காடோட பிளான் தான் வந்து முடிவாக இருக்குது, அவங்கள பிளானை தவிர நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் மனசில் யோசிச்சுட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறா. அப்புறம் வீடும் வருது. வீட்டில் வந்து லைக் ஜாயின்ட் ஃபேமிலி மாதிரி தான். அம்மா, ஜங்குக்கோட அம்மா அப்பா, அதுக்கப்புறம் வந்து சுகா இருக்கார், சுகா கூட கேரோ இருக்காங்க, அதுக்கப்புறம் அவ்வளோதான், கொஞ்சம் சர்வெண்ட்லாம் இருப்பாங்க. இப்போ ஜங்குக்கும் வயன் வந்து வந்துடுறாங்க, ஓகேவா. இப்போ வந்து ஆர்த்திலாம் ரெடியாக வந்து வச்சுன்னு இருக்காங்க. இப்போ ஜங்கு வந்து கிட்டன்னு காலேருந்து இறங்கி நம்ம வயனோட டோர் வந்து ஓப்பன் பண்ணுறாரு, கை கொடுக்குறாரு. அவள் வந்து அப்படியே எடுத்துகிட்டு இந்த சீன் மாதிரிலாம் வேணாம் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, தள்ளி விட்டுட்டு அவள் அங்கேருந்து போகிறா. அதுக்கப்புறம் ஆர்த்தியெல்லாம் எடுக்கிறாங்க. ஆர்த்தி எடுத்து வாமா சாரி அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட அம்மா கேட்குறாங்க. அப்போ வந்து இதில் என்ன இருக்குது ஆண்டி எதுக்குமா, அத்தைன்னு கூப்பிடு, இல்லைனா அம்மானு கூப்பிடு. ஓகேம்மா, இதில் என்ன இருக்குது, நீங்கள் இன்றைக்கி அம்மா மாதிரி, நீங்கள் எதுக்கு இப்போ கேட்டுட்டு, என்ன வாழ்க்கையோ அதை தான் அக்செப்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவள் டேக் இட் ஈஸியாக போகிறனால நம்ம ஜங்கோட அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு நம்ம வயனை. வா யாரா இவ்வளோ வந்து காம்படிஷன் எடுக்கிறா, எல்லாமே பாசிட்டிவாக அவள் நடக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க நம்ம வயனை பார்த்து. இதை பார்த்து நம்ம ஜங்கோட அப்பா யாரா இவ பொண்ணா தங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்காரு. அங்கே சுகாவும் கேரோவும் வந்து ஓரத்தில் நின்று இருக்காங்க. அப்போ கேரோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு, என்ன மாதிரி பொண்ணுல சுகா, பாவம்ல அவள் அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா லைஃப்பில், ஸோ இன்னும் அவள் கஷ்டப்படுத்திட்டோம்ல. ரெண்டா சுகா ஃபஸ்ட்டே சொல்ல மாட்டேன் அந்த பொண்ணுக்கிட்ட, சொல்லியிருந்தா அந்த பொண்ணு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காதுல்ல. டே அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பிடிச்சிருக்காது, அது நீ சொல்லினா ஓகேவா, அந்த பொண்ணும் சொல்லணும்ல. அது கஷ்டமாக இருக்குது, அந்த பொண்ணுக்கிட்ட நான் சாரி கேட்கணும்டா, நான் தானே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டாக் போகுது அவங்க 2 பேருக்கு நடுவில். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, நைட் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம வயனோட அம்மாலாம் வரல. நான் என் பொண்ணு மூஞ்சி நான் பார்க்கலப்பா, என்னை சாவடிச்சிருவான்னு சொல்லிட்டு அவங்க வரவே இல்லை, பதுக்கின்னு உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக்கோட அம்மா தான் ரெடி பண்ணுறாங்க, போமா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்பி விட்டுடுறாங்க. அப்போ நம்ம ஜங்குக்கு வந்து உட்காந்துருக்காரு. நம்ம வயன் அப்படியே வந்து ஸ்மிர்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான்னா போய் பெட்டில் உட்காந்துக்கிறா. இப்போ நம்ம ஜங்குக்கு வந்து திரும்புகிறாரு. உன் பேர் வயன் தானே, அது தெரியாமல் தான் எனக்கு கடத்துனியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயன் கேட்குறா. அது விடு, அது வந்து பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அது எதுக்கு இழுத்துக்கிறா, அதெல்லாம் சொல்லாத அம்மா கிட்ட, அம்மா திட்டுவாங்க. நீங்கள் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, கடத்தி வச்சு விற்கிற வேலைலாம் பண்ணுறீங்கல்ல, நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன், இல்லைன்னா கடத்தி விட்டுருவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒயின் சொல்கிறா. ஹலோ, நான் ஏதோ கடத்திட்டு இந்த பிஸ்னஸ்லாம் நான் பண்ணல, ஏதோ ஃபோன் கால் பண்ணி யார் அந்த மொகரை கட்டைன்னு பார்க்குறதுக்காக தான் நான் உன்னை கூப்பிட்டு வந்து இங்கே உட்கார வச்சேன். என் மொகரை கட்டை பார்த்துட்டியா, அழகாக இருக்கேன்னா, சூப்பராக இருக்கேன்னா, போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயின் சொல்கிறா. ஓ என்ன நக்கலா, இல்லை விக்கல் வருது, தண்ணி குடிச்சிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க தண்ணி குடிக்கிறா.
அப்போ நான் ஜங்குக்குள்ள யாரா இந்த ராட்சசி, உங்ககிட்ட என்ன பேச முடியாது, நான் போய் தூங்குறேன், போய் தூங்கு, இங்கே பாரு பெட்லலாம் தூங்கக்கூடாது, போ சோஃபாவில் போய் தூங்கு, 2 பேர் பெட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்கிறாரு. ஓ 2 பேர் பெட்டு, சரி ஓகே, அந்த ஆசை வேறு, கால் எடுத்து போடுவீங்க, கை எடுத்து போடுவீங்க, எனக்கு காண்டாகும், ஏன் அடி வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒயன் கேட்குறா. இது ரொம்ப வாயாடுறது, வாயாடுற வேலைன்னா என்கிட்ட வச்சுக்காத, அப்போனா எதுக்கு நீங்கள் வந்து, அப்போனா நீங்கள் அவ்வளோ இருந்துச்சுன்னா போய் தூங்குங்க சோஃபாவில், நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, தலைகாணி எடுத்துகிட்டு அப்படியே போய் வந்து சோஃபாவில் அப்படி போட்டுட்டு போய் படுத்து தூங்கிடுறாரு. ஜங்குக்கு வந்து தூங்கிட்டு வந்து இப்படி ஸ்மைல் பண்ணுறாரு. ஐயோ நான் என்ன பண்ணேன், எனக்கு வெக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறாரு. அதுக்கப்புறம் நான் ஒயன் வந்து தூங்கிட்டானா, தூங்கிட்டான் சனியை, ரொம்ப தொல்லை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, அவள் தலைகாணி கட்டி பிடிச்சவங்க கொஞ்சம் பழக்கம். ஸோ அந்த மாதிரி தலைகாணியை வந்து ஒரு வந்து தலையில் போட்டுட்டு இன்னொன்று தலைகாணி வந்து அப்படி கட்டி பிடிச்சி தூங்கிடுறான். அப்புறம் காலையில் ஆகுது, 9 மணி ஆச்சு, இன்னும் ஏஞ்சிக்கல அந்த அம்மா. அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி, என்னம்மா நான் இப்போ உனக்கு உங்களெல்லாம் நான் பேசலாம் மாட்டேன், சொன்னிய நீ இன்னும் டைம் டி இப்போது, நான் 9 மணி ஏஞ்சி துள்ளுடி, இப்போ மாமியார் வீட்டுக்கு வந்து 6 மணிக்கு ஏஞ்சிக்கிறேன், 9 மணிக்கு ஏஞ்சிக்கிறேன், என்ன நினைப்பாங்க என் வளர்ப்பை பற்றி. ஆமாம் உன் வளர்ப்பு பெரிய கிழிப்பு வளர்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், கால் கட் பண்ணிவிட்டு, ஐயோ ஆமாம் இல்லை 6 மணிக்கு இல்லைனா 7 மணிக்காச்சும் ஏஞ்சிருக்கணுமே, 9 மணி ஆச்சு, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, டக்கு டக்குன்னு போய் குளிச்சுட்டுலாம் வரா. அப்போ பார்த்தா ஜங்குக்கு அங்கே இல்லை, சனியாக போய் தொலைஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு குளிச்சுட்டு வெளில வந்து, அவளுக்கு இன்னும் பழக்கம் டவல் கட்டிட்டு தான் அம்மா வராங்க. அப்புறம் டவல் கட்டிட்டு என்ன பண்ணுறோன்னா டக்கு டக்குன்னு ட்ரெஸ்ஸெல்லாம் தேடுற, பார்த்து கீழே லக்கேஜ் இருக்குது. ஐயோ கீழே இருக்கே லக்கேஜ், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டோர் யாரும் திறக்குறாங்க. ஐயோ யாரும் வராதிங்க, நான் ட்ரெஸ்ஸை என்ன போடலை, அப்படி அப்போ தான் நான் உள்ளே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குள்ளே வராரு. கிளம்பு, வெள்ளை கிளம்பு, உனக்கு என்ன அறிவில்லை, நான் தான் சொல்கிறேன் நான் ட்ரெஸ் இன்னும் சேஞ்ச் பண்ணேன்னு சொல்லிட்டு எப்படி நீ உள்ளே வர, என்ன இவ்வளோ கேவலமாக இருக்கே, பொம்பளை பொறுக்கியாக இருப்பியோ, என்ன பொம்பளை பொறுக்கின்ற, நான் உன் புருஷன்டி, புருஷனா என்ன இப்படி தான் வருவியா, வெளிலப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இன்னும் அவர் உள்ளே வராரு. நான் சொல்லி தானே இருக்கேன், நீ உள்ளே வந்துனே இருக்கேன், தள்ளு நான் ஃபைல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கபோர்டை திறந்து ஃபைல் எடுக்கிறாரு. எதுட்டியா கிளம்பு, என்ன கிளம்புவது, என் ரூமு மெதுவாக தான் கிளம்புவேன், உட்காந்து கிளம்புவேன், தண்ணி குடிச்சு கிளம்புவேன், என்ன பண்ணுவேன், நீ என்ன இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாத்ரூம்குள்ளே போகிறேன். டக்குன்னு நம்ம வந்து ஜங்கு கை பிடிச்சிட்டு, எங்கே போகிற, நீ தான் போகல, அதான் பாத்ரூம் போகிறேன், ஓ பாத்ரூம் போகிறீங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து க்ளோஸாக இருக்கிறாரு நம்ம ஜங்குக்கு. ஏன்னா எதுக்கு இப்படி வந்து க்ளோஸாக என்ன இழுக்கிறீங்க, தள்ளுங்க, எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, பட் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. ஏன்னா உனக்கு கம்ஃபர்டபுள் இருக்கா, பட் எனக்கு நல்ல தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகும்போது டக்குன்னு கை பிடிச்சி கால் எடுத்து காதில் வந்து, ஆனால் சொல்லலை செம்ம ஹாட்டாக இருக்கு இந்த டவலில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்லி விட்டுடுறாரு. என்ன நீ இப்படி பேசுகிற, அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிடுறான் அவள். டக்குன்னு டவல் வந்து அப்படியே நழுவுது. டக்குன்னு கை பிடிச்சிட்டு, இங்கே பாரு சீக்கிரம் கிளம்பு, எனக்கு வேறு டவல் போகுது, சரி நான் பார்த்துட்டே போகிறேன் அப்படின்னு பெட்டில் உட்காந்துடுறாரு. என்ன உட்காந்து பார்த்துட்டு போகிறேன்ட்டு, இங்கே என்ன ஃபேஷன் ஷோ காட்டின்னு இருக்கேனா, சரி இரு நான் ஃபேஷன் ஷோ காட்டுறியா, இரு நானும் இப்போ டவல் கட்டிட்டு வரேன், 2 பேரும் ஃபேஷன் ஷோ நடக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நக்கலாக பேசுகிறாரு. இங்கே பாரு நான் நக்கல் பேசலாம் பேசாதேங்க, கிளம்படி, என்ன நீ கொஞ்சம் கூட மேனஸே இல்லையா, என்ன நீ இவ்வளோ கேவலமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குடுகுடுன்னு நம்ம பாத்ரூம்குள்ளே ஓடிடுறாவ. அவனுக்கு வந்து ஒரு மாதிரி சிரிப்பும் வருது, ஷை ஆகுது, ஒரு மாதிரி அவருக்கு வந்து லைக் சின்ஸ்லாம் வந்து பிங்காக ஆகிடுது. அவர் போய் கண்ணாடில் பார்க்குறாரு, ஐயோ ஜங்குக்கு அதெல்லாம் உனக்கு ஆகுமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒயன்லாம் ரெடி ஆகிட்டு, அவள் வந்து எப்போவுமே நான் சொல்லியிருக்கலாம், அவள் ஆக்சிடரி ஜும்காஸ் அந்த லைக் சில்வரைஸ்டு ஜும்காஸ்லாம் இருக்கும்ல, அவளுக்கு அந்த மாதிரி ஜும்கா தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது எப்படின்னா ஜும்கா மாதிரி கூட இருக்காது, அது இயரிங் மாதிரியோ கீழே வந்து கொஞ்சம் அந்த சலசலப்பு சவுண்டு அந்த மாதிரி இருக்கும். அவளுக்கு அந்த மாதிரி இயரிங்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும், லைக் ஆஸ்தட்டிக்காக இருக்கிற மாதிரி. ஸோ அந்த இயரிங்ஸ்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து குர்த்தி மாதிரி தான் அவள் போடுறா. சாரீலாம் அவள் கட்ட தெரில அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே அவள் சொல்லியிருப்பாள் உங்கள் அத்தைக்கிட்ட, அத்தை எனக்கு சாரீலாம் கட்ட தெரியாது,
இல்லைனா நீங்கள் சொல்லுங்கள், நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். இல்லை அப்படிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லைம்மா, இங்கே யாரும் சொல்கிறதுக்கெலாம் யாரும் இல்லை. எல்லோரும் வந்து ஒரு மாதிரி ட்ரெண்டிங்காக தான் இருப்போம். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது போடு, ஆனால் கொஞ்சம் வந்து கவர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி குர்த்தி சுடிதார் அந்த மாதிரி போடுறியா? அதெல்லாம் தெரியும், ஆனால் எனக்கு சார் தான் கட்ட தெரியாது அத்தை. ஓகேடா, நீ என்ன போட முடியுமோ அதை நீ போடு, ஓகேவா அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்றே அவள் பேசியிருப்பா. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணேன், அந்த குர்த்தி அண்ட் அந்த லெகின்ஸ்லாம் போட்டு ஷால்லாம் கவர் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு கொஞ்சம் டச்சப் கொஞ்சம் மேக்கப் மட்டும் போட்டுட்டு என்ன பண்ணுறேன்னா, அப்போ அந்த கண்ணாடியில் வந்து தலை வாரின்னு இருக்கா. அப்போ யாரும் வந்து பின்னாடி பேக்கப் பண்ணுறாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பதறிட்டு அப்படி திரும்பி பார்த்தா ஜங்குக்கு. என்ன நீ புதுசாக அந்த மாதிரி கட்டிலாம் பிடிக்கிற, என்ன ஏதோ ஒன்று பார்த்தா நீ ஏதோ பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. ஓ அப்படியா, சரி அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்கிறாரு. அப்போது அந்த கொஞ்சம் காற்று சவுண்ட் வரனால அந்த ஜும்காவோட சவுண்ட் வந்து லைட்டாக சலசலப்பாக இருக்கும். அப்போது அது கேட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு, எனக்கு ஏன்னு தெரில, நீ அந்த ஜும்கா போட்டால் எனக்கு வந்து ரொம்ப அப்சஷனாக இருக்குது. லைக் ஜும்கா அப்சஷன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நீ அது போடும்போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்கிறாரு. என்ன ஏதோ ரொம்ப நாள் பழகிட்டு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுற மாதிரி பேசுகிற, நீ என்ன இப்போ தானே என்னை பார்த்துருக்கேன், நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்துருப்பேன், இப்போ பார்த்துருப்பேன், ஏதோ ரொம்ப நாளாக 2-3 வருஷம் பார்த்துட்டு ஏதோ அதை ரொம்ப அப்சஸ்டாக ஃபீல் பண்ணிட்டு பேசுகிற மாதிரி பேசுகிறேன். இப்போ நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே ஹக் பிரேக் பண்ணிவிட்டு, எனக்கு அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. என்ன லூசு மாதிரி பேசுகிறான், ஓ லைட்டாக மண்டையில் அடிபட்டுருச்சு போல், அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, அவள் வந்து ரெடி ஆகிட்டு கீழே வந்து சாப்பிட வரா. அப்படியே மட்டும் வரல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, கொஞ்சம் வந்து எல்லாேருக்கும் அதான் மாமியார் கொஞ்சம் வந்து ஒர்க்கெலாம் கொஞ்சம் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாேருக்கும் சர்வ் பண்ணி சாப்பாடு கொடுக்குறா. அப்போ நம்ம கேரோ வந்து பக்கத்தில் சீட் காலியாக இருக்கும், அதில் அப்படியே வந்து நம்ம ஒயினை வந்து புல் பண்ணிவிட்டு அப்படியே உட்கார வச்சிட்றா. போட்டப்போ ஷாக்காக நம்ம ஒயின் பார்க்குறா. என்ன அப்படின்னு சொல்லும்போது, உட்காரு பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேரோ சொல்லுவாங்க. இல்லை நான் சர்வ் பண்ணிவிட்டு அப்புறம் உட்காந்து சாப்பிட்றேன், பரவாயில்ல நீ உட்காரு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்கார வச்சு அவங்க வந்து சர்வ் பண்ணிட்டாங்க நான் ஒயனுக்கு. இல்லை பரவாயில்ல நானே சாப்பிட்டுடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஒயன் என் மேலே கோவமா? இல்லையே, ஏன் நான் உங்கள் மேலே கோவமாக இருக்கணும்? இல்லை சுகா கூட கல்யாணம் ஆக வேண்டியது ஜங்கு கூட ஆகிடுச்சு, ஸோ அது ஒரு மாதிரி ஹர்ட் இருக்கும்ல. இல்லை எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லைல்ல மேரேஜில், எனக்கு எதுவும் இப்போ நான் சுகா கூட பேசுனது கூட இல்லை. நான் அன்றைக்கி சும்மா காஃபி கொடுத்தா அவ்வளோதான், அதுக்கு மேலே நாங்கள் பேசவே இல்லை. ஸோ இப்போ தான் நான் பார்க்குறேன்னே சுகாவை, எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் ஹர்ட் ஆகலை, ஜஸ்ட் இது காட்ஸ் பிளான்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே பாசிட்டிவாக திங்க் பண்ணிவிட்டு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேணும் சொல்கிறா. நமக்கு யாரும் வந்து இல்லை இருக்கட்டும், என்ன இருந்தாலும் எங்களோட தப்பு இருக்குல்ல, சொல்லாமல் கொள்ளாமல் டக்குன்னு வேறு ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணும்போது ஒரு மாதிரி கொஞ்சம் கோபம் கொஞ்சம் ஹர்ட்னஸ்லாம் இருக்கும்ல, அதுதான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பரவாயில்ல அப்படி பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து ஒயின் அப்படியே வந்து நம்ம சுகாவோட கேரோட வயிறை பாப்பா. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா? ஆமாம். எவ்வளோ மந்த்? 5 month. ஓஹோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். எப்போ நீங்கள்? அதான் 5 monthக்கு முன்னாடி ஆகிருக்கேன். ஓ ஓகே. என்ன குழந்தை என்ன பண்ணுது தான் இப்போ தான் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓ ஓகே சூப்பர். நல்லா பார்த்துக்கோங்க குழந்தைய, ஒரு அம்மா தான் ஒரு குழந்தைய நல்லா பார்த்துக்க முடியாது, வேறு யாரும் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது, எனக்கு தெரியும் நீ உங்கள் அம்மா மேலேயும் கொஞ்சம் கோவமாக இருக்கேன்னு சொல்லிட்டு, உங்கள் அம்மா மேலே என்ன தப்பு இருக்குது, ஃபுல்லாக எங்கள் மேலே தான் தப்பு இருக்குது, நீ உன் அம்மா கிட்டே பேசுன்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. மற்றவங்க சொல்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்ல, ஸோ நம்மளே பேசலாம் அம்மா கிட்டேன்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு அம்மா கால் பண்ணுறா. என்ன பண்ணுற? இதுவும் இல்லைம்மா, இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சர்வ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு வந்தேன். ஓகேடா, சரி நீ வரியா வீட்டுக்கு? பார்க்குறேம்மா, அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்கும். ஓ சரிடா நீ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு கால் பண்ண. ஓகேம்மா பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு கட் பண்ணிடுறா. இப்போது நம்ம ஜங்குக்கோட அம்மா கூப்பிட்ருப்பாங்க, வாயன் அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பான்னா, சொல்லுங்க அத்தை, நீ என்ன பண்ணுற, கேரோ உள்ளே இருப்பான், அவளுக்கு மட்டும் இந்த பாலும் கொஞ்சம் நட்ஸ் அந்த மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறியா? ஓகே அத்தை நான் பார்த்துக்கிறேன். என்ன ரொம்ப மருமக மேலே ரொம்ப பாசமோ? அதுவும் இல்லைம்மா,
என் வாரிசு வேறு சுமந்துட்டு இருக்கா, வீட்டோட வாரிசு, அதுக்கு பார்த்துக்கணும்ல. ஓகே அத்தை நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பான்னா கூட போயிட்டு நாக் பண்ணுவாள். நாக் ஓப்பன் பண்ணிவிட்டு சொல்லுவா ஏன் வந்து உட்காரு. இல்லை நான் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் கொஞ்சம் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் போயிட்டு பேச வேண்டியதாக இருக்குது, நான் கிளம்புறேன், நீங்கள் வந்து இதை சாப்பிட்ருங்க ஓகேவா. அத்தை கொடுக்க சொன்னாங்க. அத்தையை கொடுக்க சொன்னாங்க? ஆமாம் அத்தை தான் கொடுக்க சொன்னாங்க. நான் போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், அத்தை பாய் அத்தை நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாம்மா பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அனுப்பியிருப்பாங்க. எடுக்க ரூமுக்கு போவோம். அப்போ நம்ம ஜங்குக்கு வந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணியிருப்பார். அப்போ பேக்லாம் எடுத்துகிட்டு அவள் ஃபோனில் எடுத்துகிட்டு போகிறான். எங்கே போகிறேன் அதையே நீங்கள் கேட்கணும், நான் எங்கே வேணால் போவேன், ஊர் சுற்றுவேன், வேறு ஒரு பையன் கூட போவேன், உங்களுக்கு என்ன? என்ன அவன் புருஷன்டி நான், அது உங்களுக்கு, எனக்கு நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், என்ன சொல்லிட்டு போகிற அது லூசு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே தலையை சொரிஞ்சிட்டு சரி எப்படியாச்சும் போயிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அப்படியே அவள் போயிடுறா. அப்புறம் டைம் ஸ்கிப் ஆகி ஒரு நம்ம ஜங்குக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு 3 o'clock அலாரம் ஆகுது. அவருக்கு என்னன்னு தெரியல, அந்த 3 o'clock அலாரம் டக்குன்னு என்ன பண்ணுறாரு, நான் கேஷுவலாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பர்ஸ்லாம் ஏற்றிட்டு நார்மலாக வந்து என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு விட்டு வெளில போகிறாரு. உங்கள் அம்மா கேட்குறேன் எங்கடா போகிறேன், இப்போ தானேடா லீவில் உட்காந்துருக்கேன், எங்கடா போகிறேன், இல்லைம்மா நான் வெளில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அவர் வந்து ஐயோ நான் இப்போ எதுக்கு போகிறேன், எனக்கு அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, இப்போ எதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் அப்படி தானாக போகிறாரு. ஒயின் எங்கே இருக்காருன்னு தேடுறாரு. அப்படியே அவரை ஃபாலோ பண்ணுறாரு. அவள் நடக்கிறது நடைய பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வந்து அவள் காற்று வரும்போது ஜும்கா சவுண்டை ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அப்படியே அவர் தானாக வந்து நம்ம ஒயினை வந்து ஹைட் பண்ணி ஃபாலோ பண்ணுறாரு. அவர் வந்து நான் தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, நான் இன்னும் எதுக்கு ஃபாலோ பண்ணுறேன், அவருக்கு நான் கூடயே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து மனசில் திங்க் ஆகுது. ஒயின் எங்கேயோ போகல, அவள் ஃப்ரெண்ட் மாயா கூட தான் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு அவள் ட்ரெஸ்லாம் கொஞ்சம் வாங்கலைல்ல, ஸோ கொஞ்சம் நார்மலாக ட்ரெஸ்லாம் சாரீ தான் இருக்கும் ஃபுல்லாக அவகிட்ட. ஸோ அப்பா கிட்ட காசுலாம் பிடிங்கிட்டு என்ன பண்ணியிருப்பான்னா கொஞ்சம் ஷாப்பிங்லாம் போயிருப்பாங்க. ஸோ ஷாப்பிங்லாம் வாங்கிட்டு நம்ம ஒரு 6 o'clock வரைக்கும் நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம ஒயினை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கார். அவருக்கு வந்து நம்ம கிட்டே போகலாம் போய் பேசலாம்னு சொல்லும்போது அவர் இல்லை பேச வேணாம் எதுக்கு வீட்டுக்கு வருவாள் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பின்னாடி பேக்வேர்ட் போகிறாரு, அப்புறம் ஃப்ரண்ட் போகிறாரு, அப்புறம் பேக்வேர்ட் போகிறாரு, அப்படியே போயின்னு இருக்கார். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாவ. அதுக்கு முன்னாடி நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணி குடுக்குறோன்னு வந்து காரை எடுத்து ஃபாஸ்ட்டாக ஓட்டி அப்படியே நார்மலாக அப்படியே வந்து குடுக்குறோன்னு ஓடி வராரு. அப்போ வந்து நம்ம ஜங்குக்கோட அம்மா வந்து ஏன்டா இப்படி ஓடி வர, கொஞ்சம் மெதுவாக வரலாம்ல. இல்லை நம்ம எதுவும் இல்லை, கொஞ்சம் அர்ஜென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுற குடுக்குறோன்னு ஓடுறாரு. சரியான பயத்தத்தை பெற்று வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவரும் வந்து அப்புறம் ஒர்க் பண்ணுற மாதிரி ப்ரிட்டன் பண்ணிவிட்டு உட்காந்துடுறாரு. அப்புறம் ஒயின் வராங்க. வந்து என்ன இங்கே தான் உட்காந்துருக்கானா, ஐயோ அப்போ நகர மாட்டோம், அப்படியே கல்ல மாதிரி இங்கே உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயின் வந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்புறம் வந்து கீழே போயிடுறா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக. அப்போ தான் நம்ம ஜங்குக்கு இப்பாடா ஏண்டா இன்னுமாடா இது பழனியாக இருக்கேன், நீ பொண்டாட்டிடா, நீ நேராகவே போகலாம், எதுக்கு ஃபாலோ மாதிரிலாம் பண்ணின்னு இருக்கேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசாட்சியை போட்டு கொள்ளுது. அதுக்கப்புறம் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்டுட்டு எல்லோரும் வந்து தூங்க போயிடுறாங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம ஜங்குக்கு வந்து சோஃபாவில் தூங்குறாரு, நம்ம ஒயின் வந்து பெட்டில் தூங்குறா. அதுக்கப்புறம் மார்னிங்கும் ஆகுது. நம்ம எல்லோரும் சாப்பிட்டுட்டு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, கிளம்பிடுறாங்க. இப்போது வந்து ஆஃபீஸ் கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம சுகா மட்டும் தான் இருக்கார், கொஞ்சம் ஸ்கேன் எடுக்க வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கேன்லாம் அழிச்சிட்டு போயிட்டு விட்டுட்டு என்ன பண்ணுறாரு, வீட்டில் கொஞ்சம் நேரம் வந்து 5 கூட ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அப்போ நம்ம வந்து ஜங்குக்கோட அம்மா வராங்க, நாக் பண்ணுவாங்க. அவங்க திறந்து என்னம்மா உங்களுக்கு கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வருவாங்க. அப்போ கேர் இருக்கிறது பார்த்துட்டு அதை நான் வெளில போயிடுறேன், பரவாயில்ல நீங்கள் இங்கே உட்காருமா, அவங்க கூட எதுவும் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்கார வச்சு இப்போ கையை கட்டிட்டு எப்படி எங்கள் 2 பேர் கல்யாணம் ஒழுங்காக சொல்லுங்கள், இது யார் பண்ண வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட அம்மா கேட்குறாங்க. இதை வந்து அப்படியே நம்ம வந்து ஒயின் கேட்டுன்னு இருக்கா. எங்கேருந்து கேட்டுன்னு இருக்கானா, ஸோ அந்த வீடில் வந்து பால்கனி இருக்குது. நம்ம ஷிகாவோட ரூமில் வந்து பால்கனி இருக்குது, ஜங்குக்கோட ரூமில் பால்கனி இருக்குது. ஸோ ரெண்டும் வந்து கனெக்டடில் இருக்குது. ஸோ நல்லா கேட்கும். அப்போ ஷிகா சொல்கிறாரு, சொன்னால் நம்ப மாட்டேம்மா சொல்லின்னு இருக்கும்போது டக்குன்னு வந்து ஒரு ஃப்ளவர் வாஷ் வந்து கீழே விழும். எங்கேருந்து விழும்னா நம்ம ஒயின் இருந்த பிளாக்ல வந்து விழும் டக்குன்னு சொல்லிட்டு. அப்போ எல்லோரும் திரும்பி பார்க்கும்போது டக்குன்னு நம்ம ஒயின் என்ன பண்ணியிருப்பான், கீழே குடிஞ்சிருப்பா. ஐயோ மாட்டிக்கிட்டோம் சங்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பான்னா குடுன்னு சொல்லிட்டு ஓடி போய் பெட்டில் போய் படுத்துப்பா. அதுக்கப்புறம் வந்து சுகாவும் அவங்க அம்மா கண்டிஷன்லாம் நடந்துன்னு இருக்கும். நம்ம ஒயினுக்கு இதெல்லாம் கேட்க முடியல. ஐயோ என்னடா கேட்க முடியலையே, ஷட் எவ்வளோ பெருசுன்னு நம்ம மிஸ் பண்ணிட்டோமே. ஆனால் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, கண்டிப்பாக ஒன்று எதுவும் நடந்திருக்கு.
நம்ம வந்து கேட்டு தான் ஆகணும், நம்ம ஜங்குக்கு வந்து கேட்டே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உறுதியாக இருக்கா. டைம் ஆகினே இருக்குது. ஒரு இப்போது நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு அவரோட கம்பெனி தானே. ஸோ வியூஸ்லி ஒரு 5 o'clock ஒரு 6 o'clock அப்படி வந்துடுவார் நம்ம ஜங்குக்கு. பட் டைம் வந்து போயினே இருக்குது. நமக்கு வாங்கி ஈர்ப்பு கொள்ளலை. ஐயோ என்னடா இன்னும் வரவே இல்லை, எப்போ கேட்குறது. நமக்குலாம் அப்படியே ஏதாச்சும் ஒன்றுனா அவளுக்கு வந்து டக்குன்னு சொல்லனா மண்டை அப்படியே நம்மளுக்கே இந்த மாதிரி ஆகும்ல. ஆனால் பட் அவளுக்கு வந்து நிறைய அப்படி மண்டெல்லாம் வலிக்க ஸ்டார்ட் ஆகிடும். அவளுக்கு அந்த மாதிரி ஒரு க்யூரியாசிட்டி. ஸோ என்ன பண்ணால் டைம் ஆகினே இருக்குது. ஒரு 7:30 இந்த மாதிரி ஆகுது. அவளுக்கு வந்து இது இனிமேல் நமக்கு ஈர்ப்பு கொள்ளாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா நம்ம ஜங்குக்கு கால் பண்ணி அவனுக்கு என்னடா இவ கால் பண்ணியிருக்கான்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் அவள் கால் பண்ணுறா. அட்டன் பண்ணி என்ன எங்கே இருக்க, உனக்கு அதுக்கு இல்லை அதை தான் கேட்க சொன்னாங்க, இன்னும் நீ வரலையே, அதனால தான் அம்மாவுக்கு தெரியுமே நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன்னு சொல்லிட்டு. இல்லை கேட்க சொன்னாங்க, நீ கேட்குன்னு சொல்லு. இல்லை சரி எங்கே இருக்கீங்க, அது எதுக்கும் நான் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க, அது வந்து பொண்டாட்டிக்கு சொன்ன அவ்வளோ புருஷன். ஐயோ ஆமாம், அப்படியே நீங்கள் பொண்டாட்டியே என் கூட இருந்துக்கிறது, நான் அப்படியே புருஷன் கூட இருந்துக்கிறது. இல்லை நான் புருஷன்னு சொன்னாலே 10 வருமே. சொல்லு என்னன்னு சொல்லு. சும்மா தான் கேட்டேன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் எனக்கு தெரியாதுல்ல நீங்கள் எப்போ வருவீங்கன்னு. எனக்கு நான் லேட்டாக தான் வருவேன், ஃபோனை கட் பண்ணேன். இல்லை நீங்கள் சொல்லுங்கள், அதெல்லாம் எதுவுமே இல்லை, பீச்சில் தான் உட்காந்துருக்கேன், நான் வரப்போறியா? இல்லை நான் வரமாட்டேன். அப்போ நான் எது கேட்குறேன், ஃபோனை வை அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. நம்ம மைனுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. நான் ஓரத்து முறை பண்ணுறான். நமக்கு ஏதோ ரொம்ப க்யூரியாசிட்டின்னு இருக்குன்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்டால் ரொம்ப தான் இழுத்துக்கிறான். பயபல இன்னும் வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அப்படி கோவமாக வருது. அதுக்கப்புறம் அவளுக்கு நல்லா முடியல. ஒரு 8 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணுறா. சரி நம்மளே போயிடலாம் தான், இங்கே இருக்க இந்த பீச் தான் இருக்கும், அந்த பீச் நமக்கு தெரியாது, அந்த பீச் தான் குப்பை கொட்டினே இருப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அந்த பீச்சுக்கு அவள் போனால் அது பீச் ரொம்ப கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் அன்றைக்கி ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் நினைக்கிறேன். ஸோ லைக் ஆயுத பூஜைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி அன்றைக்கி டே நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக உடனே அன்றைக்கி வந்து லீவ்னால கொஞ்சம் ஃபேமிலிஸ்லாம் கூப்பிட்டு வருவாங்க. கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குது அன்றைக்கி அந்த இடம். இல்லை இவ்வளோ ரஷ்ஷாக இருக்கு, நான் எங்கேருந்து இவனுக்கு கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், தேடினே இருக்கா. டக்குன்னு வந்து நம்ம ஒயனுக்கு வந்து ஒரு இடம் வந்து ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ அங்கே போய் பார்த்தா அங்கே வந்து 2 பேர் வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. லைக் அது ஜங்குக் மாதிரி தான் இருக்குது நம்ம ஒயனுக்கு. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அவள் நடந்து போகிறா கொஞ்சம்னு சொல்லிட்டு. அவளுக்கு இது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அவளுக்கு ஃபீலிங்கு. இது ஜங்குக்கு இருக்கக்கூடாது, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன் நீ கஷ்டப்படுற, அவனுக்கு தான் அவனுக்கு பிடிக்கலையே. பட் வயலு டென்ஷன் ஆகாததுலாம் இருக்காது. இருந்தால் கூட நமக்கு என்ன, நமக்கு ஈஸியாக டைவர்ஸ் கிடைச்சிரும். நல்லது தானே, நம்ம இந்த வாழ்க்கையிலேருந்து வெளில வந்துடணும், நல்லது தானே. இதில் என்ன இருக்குது, நீ எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுற? நான் ஃபீல் பண்ணாத ஓகேவா? நீ இப்போ எது இருந்தாலும் ஓகே தான், இல்லைனாலும் ஓகே தான், இப்போ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா அப்படியே வந்து அந்த பர்சன் மேலே அப்படியே ஹேண்டை வைக்கிறா. அவங்க ஹேண்டை வச்சு கூட ஒரு மாதிரி ரியாக்டே இல்லாமல் இருக்குது. யார் ரியாக்டே இல்லாமல் இருக்காங்க. லைக் அவனை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கோ. நம்ம போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, திரும்பி அப்படியே அவள் போகிறா. அப்போ அந்த பர்சன் வந்து யார் அப்படின்னு கேட்கும்போது லைக் இது சிம்லர் ஜங்குக் வாய்ஸ் மாதிரியே அவளுக்கு ஃபீல் ஆகுது. திரும்பி பார்த்தா வேறு யாரோ பையன். பயந்தே போயிட்டு ஜங்குக் வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்ல வேலை ஜங்குக் இல்லை, வேறு யாரோ தான். நீ இதுக்கு இப்போ இப்படி ஃபீல் பண்ணுற? என்ன வயன் லவ் கிவ் பண்ணுறியா? நான் நம்ம ஜங்குக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆகி 1 வாரம் 2 வாரம் தானே ஆயிருக்கும். நீ எதுக்கடி இப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து லைக் அவளை காம் பண்ணிவிட்டு அவளுக்கு வந்து என்னென்னு புரியல, மண்டெல்லாம் சுரிஞ்சிட்டே போகிறா. டக்குன்னு பார்த்தா ஒரு இடத்துல நம்ம ஜங்குக் உட்காந்துருக்காரு. லைக் ஜங்குக் மாதிரி தான் பாதி ஃபேஸ் நல்லாவே தெரியுது. சன்லைட் அவள் மேலே அந்த சன் செட் ஆகுதுல்ல, ஸோ அந்த சன் செட் அப்படியே அவர் ஃபேஸ் மாதிரி படுது. ஒரு மாதிரி ரொம்ப அழகாக ஹேண்ட்ஸமாக க்யூட்டாக ஒரு மாதிரி நல்லா அழகாக இருக்கான். நம்ம வாயின் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணிவிட்டு பண்ணி பையன் எப்படி இருக்கான் பாரு பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவள் ரியலைஸ் பண்ணுறான், நம்ம எதுக்கு எப்படி மெஸ்மரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து
அவனை நோக்கி போகிறா. சட்டன் பீரியட் கிட்ட வந்ததுக்கப்புறமா ஐயோ நம்ம வந்து தெரிஞ்சா அவன் வந்து நினைப்பானே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம திரும்புவா. அவன் டக்குன்னு அதே டைமில் திரும்பும்போது யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்பான். ஐயோ என்ன சொல்கிறது இப்போ நம்ம நான் வேறு யாரோ நீ யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடும்போது நீ தானே நல்லா தெரிஞ்ச பச்சையா வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏஞ்சிப்பார். இல்லை சும்மா இன்றைக்கி வந்து ஆயுத பூஜையாமே நல்லா ஒரு மாதிரி கலகலப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொன்னான். அதனால தான் நான் வந்து சும்மா இங்கேருந்து ஒரு எட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். பார்த்தா நீங்கள் உட்காந்துருக்கீங்க, அதுதான் சரி வரலான்னு பார்த்தா நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி அழகாக வந்து ரசிச்சுன்னு இருந்தீங்க. சரி எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு போனேன். உருட்டு நல்லா உருட்டு நம்பிட்டேன். இல்லை இதுதான் உண்மை. நம்பிட்டேன். சரி வா வந்து உட்காரு. இல்லை நான் போகிறேன். உட்காரு வந்துட்டல உட்காரு. சரி ஓகே. நான் ஒயின் உட்காரும்போது லைட்டாக வந்து காற்று வீசுது. ஸோ அவளோட அந்த ஜும்காஸ் வந்து அப்படியே வந்து லைட்டாக காற்று பட்டு அது ஒரு மாதிரி சலசலப்பான ஒரு சவுண்டு வருது. ஸோ இந்த மாதிரி தான் சவுண்ட் வருது. ஜங்குக்கு அந்த சவுண்டை ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மிர்க் இல்லை ஸ்மைல் ஒரு மாதிரி ஷை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒயினை அப்படியே கொஞ்சம் அவள் பார்க்காத போது அப்படியே ஒரு மெஸ்மரைஸ் பண்ணிவிட்டு அவள் பார்க்கவும் டக்குன்னு திரும்பிடுறாரு. இப்போ என்னை பார்த்தேன் தானே நான் உன்னை பார்க்க போகிறேன். ஆமாம் பெரிய ஊரழகி ஐஸ்வர்யா அவளை பார்த்துன்னு இருக்கான். பார்த்துட்டேன் நான் நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து அப்படியே அந்த சன்செட் அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணின்னு இருக்கா. ஸோ சன்செட்டும் ஆயிடுது, ஒரு மாதிரி இருட்டாயிடுச்சு. ஸோ அப்போது நம்ம ஒயின் கேட்குறா, நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் அது உண்மையாக பதில் சொல்கிறீங்களா? என்ன சொல்லலாம்? எதுவுமே இல்லை, சொல்கிறதுக்கு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சிக்கிறாரு. ஜங்குக்கா காரு நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜங்குக்கா அப்படி சொல்லும்போது அவருக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஃபீல். சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா உட்காந்துடுறாரு. சரி சொல்லு, உண்மையாக மட்டும் தான் சொல்லணும், ப்ராமிஸ் பண்ண. பிங்கி ப்ராமிஸ் என்ன? பிங்கி ப்ராமிஸா? சைல்டிஷாக தான் இருக்கும், ஆனால் எனக்கு இது ஒரு மாதிரி பிங்கிக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. சரி ஓகே எப்படி பண்ணோம்? எங்கள் சுண்டு விரல் காட்டுங்க. இந்த மாதிரி காட்டிட்டு அந்த சுண்டு விரல் வந்து அப்படியே வந்து அது வந்து அப்படி கோக்குறா. பிங்கி ப்ராமிஸ் சொல்லுங்கள். பிங்கி ப்ராமிஸ் எனக்கு சொல்லணும். சொல்கிறேன் சொல்லு. நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணீங்களா? ஆமாம். என்னை பிடிச்சி கல்யாணம் பண்ண பிடிக்கல, என்ன கல்யாணம் பண்ண கேட்குறியா? அது இல்லை, எங்கே ஏதாச்சும் ஒரு கல்யாணம் பண்ணும்போது ப்ரீ பிளான் வச்சு கல்யாணம் பண்ணிங்களா? அவர் அப்படியே ஷாக்கோட பார்க்குறாரு. நீங்கள் ஏதோ ஷாக்கோட பார்க்குறதுனால அந்த மாதிரி டவுட்டாக இருக்குது. ஏதாச்சும் ப்ரீ பிளான் பண்ணி ஏதாச்சும் கல்யாணம் பண்ணிங்களா என்ன? சே ஒன்றையாச்சும் ப்ரீ பிளான் வச்சு கல்யாணம் பண்ணுறதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லும்போது அப்படியே மழுப்பி அப்படி திரும்புகிறாரு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லை எதுவுமே இல்லை, அது சும்மா தான். ஜங்குக் பிங்கே ப்ராமிஸ் பண்ணியிருக்கு. ஜங்குக்கா ஒழுங்காக சொல்லு. மறுபடியும் ஜங்குக்கா சொல்லும்போது சேச்சா இல்லைம்மா என்ன எதுவும் இல்லை, என்னத்தை ப்ரீ பிளான் இருக்கும்போது நானும் அன்எக்ஸ்பெக்டடாக உன்னை கல்யாணம் பண்ணேன். நான் நினச்சேன் நான் உன்னை கடத்துவேன், உன்னை கல்யாணம் பண்ணுவேன், நீ என்னை ஃபோன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் என்ன நினச்சேன்னா இல்லை நான் நம்ப மாட்டேன். ஒழுங்காக சொல்லுங்கள். நீங்கள் அதை சொல்லும்போது லைட்டாக ஒரு மாதிரி இப்படி திரும்பினீங்க, நான் பார்த்தேன். இல்லை நீங்கள் போய் தான் சொல்கிறீங்க. ஏதோ இருந்தால் சொல்லுங்கள், இதில் என்ன இருக்குது? இருந்தால் பிலீவ் பண்ணணும் சொல்லுங்கள். நான் என்ன கோச்சிக்கவா போகிறேன்? நான் திட்டவா போகிறேன்? திட்ட மாட்டேன். நீ திட்ட மாட்டேன். நான் திட்ட மாட்டேன். சொல்லு. பிங்கி ப்ராமிஸ் பண்ண. நானா? அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு திட்டுவேன். இல்லை நான் பண்ணுறேன், கொடு காட்டு, நான் காட்டும் ஃபிங்கரை காட்டு அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபிங்கரை பிடிச்சி பிங்கி ப்ராமிஸ் பண்ணிட்டேன் சொல்லு, ஒழுங்காக சொல்லு, திட்ட மாட்டேன். அதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மிர்க் பண்ணுவார். சும்மா ஒரு மாதத்துக்கு முன்னாடி வச்சுக்கோயேன். ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன சுகா என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்களா அன்னைக்கா? அன்னைக்கு ஓகே. அன்னைக்கு வந்து உன்னை வந்து பொண்ணு பார்க்க வந்தாலும் சுகா? ஆமாம். இதில் உனக்கு அடுத்துன? ஆமாம். அன்னைக்கு பொண்ணை பார்க்க சொன்னால அப்போது பார்த்துட்டு வந்தானே? ஆமாம் பார்த்துட்டு வந்தான். அப்படி நம்ம ஃப்ளாஷ்பேக் உள்ள போகலாமா? ஸோ அங்கே என்ன நடந்திருக்கோன்னா
நம்ம சுகாலாம் வந்து பொண்ணு பார்த்துட்டு வந்திருப்பார்ல, அப்போ நம்ம ஜங்கு கூட வந்து என்னென்னா அண்ணி ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான்ல. அதுக்கப்புறம் அவன் வெளில போயிருப்பான். ஸோ வெளில போக மாட்டான் அவன். அங்கேயே வந்து நம்ம சுகா கூப்பிட்டுருப்பான். சுகா கூப்பிட்டு டேய் நெக்ஸ்ட் என்னடா பண்ணுறது ஏன் தெரியாதுப்பா கல்யாணம் பண்ணிக்கோ அண்ணியை டே ப்ளீஸ்டா அப்படி சொல்லும்போது அண்ணி ஃபோட்டோ இருக்கா எந்த அன்னைக்கு யாரோதா அவன் அண்ணி ஃபோட்டோ எனக்கு தெரியும் ஃபோட்டோ கூட வச்சுருக்கேன் நீ என்ன வச்சுருக்கேன் அதெல்லாம் நான் டிலீட் பண்ண அதெல்லாம் அண்ணி ஃபோட்டோலாம் வச்சுருக்கேன் அண்ணின்னு நினச்சா அண்ணி ஃபோட்டோ தான் இருக்கும் நீ வேறு மாதிரி நினச்சா வேறு மாதிரி தான் இருக்கும் சரி சரி ஓகே அந்த அண்ணி தான் இப்போ நீ பார்த்துட்டு வந்தல அந்த அண்ணி ஃபோட்டோ தான் அண்ணியும் சொல்லாதடா கஷ்டமாக இருக்குது சரி சொல்லலை காட்டு இல்லை என்கிட்ட இல்லை அம்மா கிட்ட தான் இருக்குது அம்மா கிட்டேயா சரி நான் வாங்கிட்டு வரேன் டே வேணும் தப்பு நினைக்க போகிறாங்க அதான் நினைக்க மாட்டாங்க அம்மா தானே அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா அம்மா கிட்டே போய் அம்மா என்னடா அம்மா சுகா ஃபோட்டோ கேட்டாம்மா யார் ஃபோட்டோ அண்ணி ஃபோட்டோ தான் தெரியும்டா எனக்கு தெரியும் அவனுக்கு ஒரு கண்ணு அந்த பொண்ணு மேலே என்ன பொண்ணு மேலே அதான் அண்ணியை தான் சொல்கிறேன் அந்த அண்ணி மேலே தான் ஒரு கண்ணு அவனுக்கு தெரியும் காஃபி வாங்கும்போது அப்படி ஷையோட தான் வாங்கினான் அவன் எதுவும் கஷ்டத்தோடு தான் வாங்கினான் இவங்க அப்படி ஷையோட வாங்கினான்னு சொல்லிட்டு ப்ரிட்டன் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணை கேட்குறானா சரி வாழட்டும் கூட நான் அவனுக்கு சென்ட் பண்ணிடுறேன் எனக்கு சென்ட் பண்ணுமா உனக்கு எதுக்கு சும்மா தாம்மா நான் தான் சென்ட் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அவனுக்கு சென்ட் பண்ணி விட்டுடுறாங்க சென்ட் பண்ண நெக்ஸ்ட் செகண்ட் திபுன்னு ஓடி நம்ம ஜங்குக்கு வந்து ஃபோட்டோ வந்துச்சா இப்போ தானே வந்துச்சு ஏன்டா இப்படி திபுன்னு ஓடி வரேன் இவ்வளோ ஆர்வமோ பார்த்தானே பிளான் போட முடியும் சரி காட்டு சொல்லிட்டு பார்க்கும்போது நமக்கு ஜங்குக்கு அப்படி ஜர்க்காக இருக்கும் என்ன இவளா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பேக்வேர்ட் போயிட்டு இவளா என்ன இவளான்ற தெரியுமா என்ன சி எனக்கு தெரியவே தெரியாது யாருன்னே தெரியாது அந்த பொம்மை இவங்க சொல்லு அண்ணன் தான் அதுக்குன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுலாம் தெரியாதுப்பா நான் எந்த டைமில் நான் பொண்ணை பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு நான்லாம் பொண்ணே பார்க்க மாட்டேன் அது சரி ஆக்சுவலி இந்த பொண்ணு எனக்கு யாருன்னே தெரியாதுண்ணா சரி ஓகே பார்த்துட்டால சொல்லு அது என்ன சொல்கிறேன்னா அப்போது சொல்லின்னு இருக்கும்போது நம்ம சுகால இல்லை உன்னாலாம் நம்பி சரிப்பட்டு வராது நான் அம்மாக்கிட்டே போய் சொல்லிடுறேன் இந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல இந்த பொண்ணு நான் வேறு பொண்ணு லவ் பண்ணுறேன் அந்த பொண்ணு 5 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும்னு நான் சொல்லிடுறேன் டே சொல்ல போறியா அண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு இல்லைண்ணா என்னடா 4 மாதத்தில் குழந்தை பிறந்துடும்டா இன்னும் குவிச்சு போட்டுருவா நீ பார்க்குறியா சேட்டை கழுவி ஊற்றி வச்சிருக்கா அவன் சொல்கிறான் நான் யூஸ் பண்ண நான் என்னை விட போறியா அப்படிலாம் அவள் ஹைப்புக்கு போயிட்டா இல்லை நான் அவன் அம்மா கிட்டே சொல்ல போகிறேன் ஏய் என்ன உட்காரியா நான் சொல்கிறேன் சனி நீ உட்காந்து தொலை டே என்னடா உட்காரு நான் சொல்கிறேன் பிளானை சொல்கிறேன் நீ இதுவும் சொல்லாத அம்மா கிட்ட அதுவும் சொல்லாத அப்படியே போட்டோம் நான் பார்த்துக்கிறேன் உன்னெல்லாம் நம்பி விட்டா அதெல்லாம் நீ சின்ன குழந்தை நீலாம் சின்ன குழந்தையா என்ன பால் டப்பா எடுத்து சொறி விட்றிய வாயில் உட்காந்து செப்பின்னு உட்காந்துருக்கேன் என்னடா அப்படி பேசுகிற என்னடா நான் சின்ன பையன்ற உன்னோட எனக்கு என்ன 4-5 வருஷம் எதுவும் முன்ன பின்ன இருக்கும் அதுக்குன்னு சொல்லிட்டு எதோ 10-20 வருஷன்ற டே 4-5 வருஷம்டா சின்ன பையன்தான் நீ என்ன சின்ன பையன்ற அதெல்லாம் இல்லை கரெக்டாக தான் இருக்கும் என்ன போ நான் பார்த்துக்கிறேன் என்னை விட கைவிடப்படாது ஜங்குக்கை விட கைவிடப்படா நீ கைவிட்டுருவேடா உன்னை நம்ப மாட்டேன் நீ எல்லாம் என்ன பண்ணுவேன்னு தெரியும் நீ எல்லாம் அப்படியே மூட்டி விட்ற கேஸ் தானே இல்லைடா மூட்டி விடுறேன்ற நான் பாரு இந்த லவ் 2 பேருக்கு செட் ஆகிறதே என் காரணம் தான் 2 பேருக்கு ரூம் போட்டு கொடுத்தது நான் என் காரணம் ரூம் போட்டு கொடுத்தியா டே அந்த வீட்டில் நடந்துச்சுடா அதுக்கு நான் தானே காவல் காத்தினேன் அப்படின்னு சொன்னால் ஜங்குக்கு வந்து பாயிண்டில் வைக்கிறாரு சுகா வந்து என்ன போட்டு கட்டுறியா நான் போட்டு காட்டேன் நான் டிவி போட்டு காட்டினேன் பண்ணாலும் பண்ணுவேடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உட்காந்துடுறாரு ஏதோ நல்லதுக்கு பண்ணாலும் ஓவராக தான் பண்ணுற நான் போ அம்மா கிட்ட போய் சொல்லு போ அம்மா சிறப்பால் அடிப்பாங்க உன்னை 5 மாதம் அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இன்னும் 4 மாதத்தில் குழந்தை பிறக்கும் போது இன்னும் கல்யாணம் வெட்டி பண்ணல ஊரழகம் என்ன சொல்ல போதோ அப்படின்னு சொல்லிட்டு அடி கொடுப்பாங்க வாங்கிட்டு மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்க எழுந்து போயிடுறாரு அப்போ டக்குன்னு வந்து நம்ம சுகா கைப்பிடிச்சி டே இப்படிலாம் கை விட்டுறாதடா அப்படின்னா இன்னும் ஓவராக பேசுனேன் என்ன போவா சரிடா காருடா சொல்லுடா இதுவா இல்லை அப்படியே நடக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் டேஸ்லாம் ஆகுது கல்யாணம் நாளைக்குன்னா இன்னைக்கு அப்போது ஒரு ராத்திரி தான் இருக்கும் இப்போ நம்ம ஜங்குக்கை வந்து நம்ம சுகா கூப்பிடுவார் டேய் ஜங்குக்கா வாடா
என்ன கல்யாண வேலை பண்ணியிருக்கேன்னா என்ன கூப்பிட்ற? என்னடா கல்யாண வேலையிலே இறங்கிட்டேன், பயமாக இருக்குடா, கால் பண்ணி கொள்றாடா அவ. பிளானை சொல்லிட்டேன், இன்னும் இருக்கும் பிளானே சொல்லாமல் இருக்கேன். பிளான் சரி மறந்து போயிட்டேன் பார்த்தி, அண்டையிட்ட சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். சி என்கிட்ட தானே நீ சொல்லணும். இல்லை உட்கார்றாரு. அம்மா இது பார்த்துக்க நான் வரேன். நோலடா எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, சரியான வேலையில் இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு கரெக்டான பொருளை என்ன பண்ண எடுத்துடணும். எடுத்து ஆக்கொடுங்க எனக்கு கொஞ்சம் நேரம் வந்து ஸ்டாப்பில் நிற்கும். அந்த ஸ்டாப்பில் இல்லைன்னா கூட கொஞ்சம் நேரம் வந்து முன்ன பின்ன அந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து போவாங்கன்னு வச்சுக்கோங்க. என்னத்தை எடுக்க போகிறேன்? தாலியத்தான். என்னடா சொல்கிற? ஆமாம் தாலியத்தான். இப்போ எங்கள் அம்மா இருக்க டென்ஷனாக தாலியத்தை வச்சுருப்பாங்க. அண்ணா நம்ம எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே சொல்லிவிட்டா அவங்க மறந்துடுவாங்க. நம்ம வச்சோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க இருக்கிற வேலை வெட்டியில். ஸோ என்ன பண்ணுறேன்னா எடுத்து நான் பண்ணுறேன்னா அதில் அங்கே எந்த இடத்துல தாலி இருந்துச்சோ அதே இடத்துல வச்சுட்டு இங்கே லாக்கரில் அங்கேயே வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா வந்துடுறேன் நம்ம கல்யாண மாலுக்கு. வந்துட்டு ஒரு முகூர்த்த நேரத்துக்கு ஒரு 1.5 மணி 2.5 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், பாலத்துலேருந்து குச்சி ஓடிடுறேன். என்னடா சொல்கிற? குச்சி ஓடிடுற. அப்போ அங்கே யாரும் நீ வருவாங்க, கோயிலை கூப்பிட்டு போய் தாலி கட்டுரு. என்னடி தப்புடா, வேணாண்டா, உன்னை நம்பி விட்டேனேண்டா நான். ஐயோ ஐயோ எவ்வளோ கேவலமான பிளானை போட்டு கொடுக்குறானே இவன், கரிகாலை பிடிச்ச கமனாட்டி. நான் சொல்கிறது கேளு, உனக்கு அடி கொஞ்சம் கம்மி. டே என்னடா இப்படி பண்ணிட்டேன் உன்னை நம்பி. என்ன நம்பி விட்டேன்னு தெரியும், விவரம்லாம் தெரியும். நான் சொல்கிறத மட்டும் கேளு. கல்யாணம் அதுக்கு 2.5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஓடி போய் தாலி கட்டிட்டு வீட்டுக்கு வந்துடு. வீட்டுக்கு வந்து எங்கே என்னடா பிடிங்கின்னு இருப்பேன், அதுதான் இரு. தாலி எக்கானு எங்கள் அம்மா வருவாங்கல்ல, ஒரு தாலி எடுக்க வீட்டுக்குள்ளே வருவாங்க, எடுப்பாங்க. எடுத்துகிட்டு வெளில வரும்போது என்ன பண்ணா, நீ காலிங் பெல்லாம் அமுக்கி விட்டணும். நான் உனக்கு கால் பண்ணுறேன் அம்மா நாங்கள் வீட்டுக்கு வரும்போது. சரி கால் பண்ணி காலிங் பெல்லுக்கு அனுப்புனா நீ வந்து நிற்ப, மாலையும் கையுமா வந்து நிற்ப. அப்போ அம்மா ஒரு அறை விடுவாங்க, அங்கே சாவடிப்பாங்க, சிறுப்பாலன் தூக்கி அடிப்பாங்க, அவளை வெளியே விட்டு அனுப்புவாங்க. சொத்துலாம் உனக்கு வரும். நான் எப்படி பேசுகிறேன், இப்படிலாம் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். அந்த இருக்கிற டென்ஷனில் அம்மா ஒரு அடி தான் வைப்பாங்க. அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒரு அடி வைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து கல்யாணம் பண்ண தான் நினைப்பாங்க. அதுக்கப்புறம் அது பிறகு விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி போயிடுறாரு. நீ சொல்லிட்டு போடா, இன்கம்ப்ளீட் ஸ்டோரி எனக்கு பிடிக்காதுடா. தான் இதுக்கு மாதிரி ஸ்டோரியை போய் பிக்சரில் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, வந்துடுறாரு. இதே பிளான் அங்கே நடக்குமா? இப்போது நார்மல் நம்ம ப்ரெசன்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். இதே பிளான் அங்கே நடக்கும். நடந்து முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சுகாவோட அம்மா வந்து ஜங்குக்கோட அம்மா வந்து பார்ப்பாங்களா நம்ம ஜங்குக்கு. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகுமா? இதே தான் நம்மளோட ஜங்குக்கோட பிளான். இந்த ஜங்குக்கு வந்து நினச்சி பண்ணுவார், இந்த மாதிரி நினச்சி கல்யாணமும் ஆகும். இதெல்லாம் நம்ம வயன்கிட்ட சொல்லும்போது வயன் வாயில் கை வச்சுட்டு எம்மா எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கோம். உன்னை சும்மாலாம் சொல்லலை, நல்லா வச்சு செஞ்சுட்டப்போ. என் அறிவு கெட்ட முண்டமே கமனாட்டி பிடிச்சவனே, உனக்கு அறிவு இருக்கா இல்லை சோறு போட்டு தான் தின்றியா? என்னத்தை தின்ற மாயிராண்டி, என்னடா உனக்கு பிரச்சனை? நான் தான் உனக்கு கிடச்சேனா? என்ன தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்? ஏடா என்னை லவ் பண்ணி தொலைச்சேனா? அதுக்கே லவ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா நானே கல்யாணம் பண்ணிட்டு வந்துருப்பேனாண்டா. ஏண்டா இந்த மாதிரி தான் பண்ணணுமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாங்கி கேட்குறா. பிங்கி ப்ராமிஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்வார். திட்டதுக்கு அப்புறம் சொல்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி என்ன பண்ணுறா, திரும்பிக்கிறா. டக்குன்னு திரும்பி இரு. அப்போது இது பிளான் பண்ணி நீ கல்யாணம் பண்ணியிருக்கேன். அப்போனா நீ என்னை பிடிச்சிருக்கோம், நான் இல்லைன்னா அப்பயாச்சும் நீ என்னை பார்த்துருக்கணும். ஆனால் நீ பார்த்தனா நீ என்னை கிட்னாப் பண்ணி தான் நீ பார்த்துருக்கணும். அப்போது அப்போலேருந்து உனக்கு லவ் வந்துச்சு, லவ்வா? தப்பாக சொல்கிறியம்மா என்ன? நமக்கெல்லாம் வந்து டக்குனெல்லாம் காதல் வராது, அதுக்கு முன்னாடியே காதல் வந்துடும். முன்னாடினா சும்மா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ சொல்லும்போது 2 வருஷமா? லைக் நான் ஒரு ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிக்கும்போதா? ஆமாம். பட்டு நான் நீ என்னை பார்த்துக்க மாட்டேன், அது வேறு விஷயம். அப்படி சொல்லும்போது டக்குன்னு நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குறா. இப்போது இன்னொன்று ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்லுவான். போ போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஷாக்கோடு அப்படி சொல்லுவாள். ஸோ என்ன நடந்திருக்கோன்னா, நம்ம ஜங்குக்கு வந்து பாட்டி இருப்பாங்க, எப்படின்னா அப்பாவோட அம்மா. ஸோ ரொம்ப இஷ்டம் நமக்கு ஜங்குக். பாட்டினா ரொம்ப 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 பிடிக்கும்.
ஸோ வந்து அம்மா இடத்துல அந்த பாட்டி தான் வச்சு ரொம்ப வந்து பாட்டி கூட தான் க்ளோஸ், பாட்டி கூட தான் தூங்குவான், பாட்டி தான் ஊட்டி விட்டாங்க சின்ன வயசில். பாட்டி தான் எல்லாமே நம்ம ஜங்குக்கு. ஸோ ரொம்ப பிடிக்கும் நம்ம ஜங்குக்கு பாட்டினா. ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு. பாட்டிக்கு வந்து எவ்வளோ ஒரு 88ஓ ஒரு 89ஓ அந்த மாதிரி ஏஜ் இருக்கும். ஸோ ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு. ஸோ என்ன ஒரு டெத் கண்டிஷனுக்கு போயிட்டாங்க. ஸோ அப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணி வச்சுருப்பாங்க ஜங்குக்கோட பாட்டியை. ஜங்குக்கு வந்து கை பிடிச்சி, நான் பாட்டி போகிறேன், நீ தானே பாட்டி எனக்கு எல்லாமே, நீ தானே பாட்டி எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவ, கட்டிப்பிட்டு தூங்க வைப்பேன், நீ தானே பாட்டி எனக்கு எல்லாமே பண்ண, நான் என்ன பண்ணாலும் உங்ககிட்ட கேட்டு தானே பாட்டி பண்ணுவேன், இப்போ என்னை விட்டு போகிறேன்னா என்னை யார் பாட்டி பார்த்துப்பா, என்னடா கண்ணா இப்படி பேசுகிற, உனக்கு தான் அம்மா இருக்கார்ல, அம்மா கிடக்குற சுனிக்காரி, எப்போ பார்த்தாலும் அடிச்சுனே இருக்கா, இப்படி தான் அம்மா அடிப்பாங்க, நான் சின்ன குழந்த மாதிரி பேசுகிறேன், எவ்வளோ பெரிய மனுஷன் ஆகிட்டேன், இப்போ சின்ன குழந்த மாதிரி பேசுகிறேன். இல்லை, எனக்கு உன் கூட இருக்கும்போது எப்போவுமே சின்ன குழந்த மாதிரி தானே பிஹேவ் பண்ணுவேன், அம்மா திட்டுவாங்க. அடே லூசு பையனே, அம்மா என்னடா அம்மா செகண்ட் பீரியடுக்கு அடிச்சுன்னு தான் இருப்பாங்க, அதே திட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கல்ல, இந்த சூனியக்காரி பொம்மலமான திட்டினே இருக்காது அம்மா ஆத்தாக்காரி, அவன் கூட விட்டு போகிறேன், கஷ்டமாக இருக்குது பாட்டி, லவ் யூ ஸோ மச். லவ் யூடா கண்ணா, அழுவாது பாட்டி, நான் இருக்கேன்ல, அப்போ பாட்டி அழுதா உனக்கு கஷ்டமாக இருக்கும்ல, ஆமாம் கஷ்டமாக இருக்கும், பாட்டி அழுதா எனக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ நான் எனக்கு அப்புறம் ஒரு பொண்ணு உன்னை பார்த்துப்பா, வேணாம் அந்த பொண்ணு எனக்கு வேணாம், நீயே போதும், இப்போ இந்த பாட்டி கல்யாணம் பண்ணிக்கிறியா, பண்ணிக்கிறேன், பரவாயில்லம்மா ஒன்று பண்ணிக்கிறேன். டே லூஸு, உன் தாத்தா என்னை திட்டி அடிச்சு விட்ருவோம், இந்த தாத்தா இல்லைன்னா தாத்தா இல்லைன்னா மேலே போலகம் போனால் இங்கே தாத்தா அந்த செருப்பு போயிட்டு அடிப்பார் அந்த சொர்க்கத்துலேன்னு. ஆமாம் அடிப்பார்ல, சரி நினச்சேன்னு சொல்லு. டே லூஸு மாதிரி பேசாதடா, என்னடா நீ லூஸு மாதிரி பேசுகிற, பாட்டிக்கு தெரிஞ்சு போச்சு, பாட்டி இன்னைக்கே கை விட்டுருவான்னு சொல்லிட்டு, பாட்டி இப்படிலாம் பேசாத பாட்டி, நீ தான் பாட்டி எனக்கு எல்லாமே, நீ இல்லாமல் நான் என்ன பாட்டி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு வந்து திரும்பி அழுவார். டே அழுவாதடா, பாட்டிக்கு அழுக வருதில்லடா கண்ணா, அழுவாதடா, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குடா பாட்டிக்கு, பாட்டி அழுத உனக்கு பிடிக்காதுல்ல, ஆனால் பாட்டி நீ இப்படி சொல்லாத, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு அழுக வருது, நீ தானே எனக்கு எல்லாமே, அந்த சூரியக்காரி பொம்பளை விட்டுக்கிட்டுலாம் நீ போகாத, டே உன் அம்மாக்காரி கேட்டால் திட்டுவாடா, பரவாயில்ல நீ தான் எனக்கு வேணும், நீ எனக்கு அம்மா இல்லாமல் போயிட்ட, அப்பா கிடச்ச நீ எனக்கு கிடச்சிருக்கணும் அம்மாவா, டே உன் அப்பா கூட தான் இப்படி தாண்டா நான் பண்ணியிருக்கேன், நீ பிறந்த கூட நான் அப்படி தாண்டா பண்ணுவேன், பேரை குட்டின்னு சொல்லிச்சு எல்லாம் வளர்த்த தப்பாக போச்சேடா உனக்கு, பாட்டி நீ தான் பாட்டி எனக்கு வேணும், இங்கே பாரு ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் சீரியஸாக பேசுகிறாங்க. கொஞ்சம் அவங்க உயிரை கையை பிடிச்சி என்ன சொல்லுவாங்க, உயிரை வந்து கையில் பிடிச்சிட்டு அப்படி பேசுகிறாங்க. பாடுறா ஜங்குக்கு, நான் இருந்து வெளில போகும்போது ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்ப்பேன், பாட்டி சொல்கிறேன் பாரு, அந்த பொண்ணு வேணாம் பாரு, ஒரு ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்ப்பேன், அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு கொஞ்சமாச்சும் உன் கண்ணு போகும், அந்த பொண்ணு தான் உன் வாழ்க்கை, அவள் தான் உனக்கு, அவள் இல்லைன்னா உன் வாழ்க்கை அதுதான், புரியல பாட்டி ஒழுங்கா சொல்லு. நான் என்ன சொல்கிறேன், நான் பாட்டியால் முடியலடா என்ன சொல்லாத, சொல்கிறது கேளு. பாட்டி என்ன சொல்கிறேன்னா, நான் இறந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு நீ ஒரு பொண்ணை பார்ப்பேன், அந்த பொண்ணுக்கிட்ட உன் கண்கள் போகும், உன் கண்கள் அலைப்பாயும், அந்த பொண்ணு தான் உனக்கானவன், அந்த பொண்ணு தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு, அந்த பொண்ணு உனக்கு கிடைக்கலன்னா கூட அந்த பொண்ணை நீ தேடி கையை பிடிச்சி நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவள் தான் உன் வாழ்க்கை, ஓகேவா? பாட்டி சொல்கிறது இது மட்டும் கேளு கண்ணா, எவ்வளவோ நீ கேட்டுட்ட, இதுவும் கேட்டுருடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ஹெட் கிஸ் பண்ணி அங்கேயே அவங்க உசுரை விட்டுட்டாங்க. நம்ம ஜங்கு தேம்பி அழுவார், பாட்டி போகாத பாட்டி, பாட்டி நீ தானே பாட்டி எனக்கு இருக்க, பாட்டி ஏஞ்சிரு பாட்டி, கிட்ட விளையாடாத பாட்டி, அந்த பொண்ணெல்லாம் எனக்கு வேணாம், நீயே போதும், இன்னும் வேணாம் பாட்டி, பாட்டி பாட்டி ஏஞ்சிரு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவார். அப்போ அவங்க அம்மாலாம், ஜங்கோட அம்மாலாம் கட்டி பிடிச்சி, டே எதுவும் ஆகாதுடா அப்படின்னு சொல்லிட்டு சுகாலாம் வருவாருங்க, டே நாங்கள் இருக்கோண்டா, வேணாம் நீ இருக்காத போ, எனக்கு பாட்டி தான் வேணும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுவார். பாட்டிக்கிட்ட பாட்டி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ரூம்லேருந்து அப்படியே வந்து நம்ம அவங்க அம்மா கூப்பிட்டு வந்துடுவாங்க, நீ இங்கே இருந்தால் நீ அழுவ, இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து உட்கார வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் அந்த
இறந்துட்டாங்கன்னா எவ்வளோ கொஞ்சம் ப்ரொசீஜர்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் ரூமில் வந்து அவங்க எடுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணி இருக்கும்போது நம்ம ஜங்குக்கு வந்து பாட்டி லாஸ்ட் டைம் பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து அந்த ஹோல் வழியாக பார்த்துனே இருப்பார் நின்றுட்டு. அப்போது அவருக்கு வந்து ஒரு சவுண்டு, ஒரு மூச்சு வாங்குற மாதிரி, ஓடி வர மாதிரி, லைக் அந்த அந்த ஒரு மாதிரி சலசலப்பான இயரிங் சவுண்ட், அந்த ஜும்காவோட சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அவருக்கு வந்து காதில் வந்து விழுது. மூச்சு வாங்கிட்டு அப்பா அப்பா சொல்லிட்டு ஓடி வர மாதிரி ஒரு பொண்ணு. நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே வந்து அந்த பொண்ணை திரும்பி பார்க்கும்போது அந்த பொண்ணை வந்து பார்க்க மாட்டார் அவர். லைக் ஃபேஸ் வந்து ஹேராக தான் வந்து கவர் பண்ணுற மாதிரி அந்த ஜும்காவை மட்டும் நோட் பண்ணுவார். அவளோட ஸ்லிங் பேக், அவளோட ட்ரெஸ்ஸு, அவளோட சுடிதார் எல்லாமே வந்து நம்ம ஜங்குக்கு வந்து நோட் பண்ணார். பட் ஃபேஸை பார்க்க முடியல. அந்த பொண்ணு வந்து குடுகுடுன்னு ஓடுவார். அந்த பொண்ணு பாட்டு நமக்கு ஜங்குக்கு ஒரு மாதிரி ஈர்ப்பு கொள்ளலை, பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அப்படி பின்னாடி வந்து போகிறாரு. அந்த பொண்ணு வந்து ஒரு ஐசி வார்டில் போயிட்டு அப்பா அப்பா அப்படின்னு அந்த ரெண்டு வார்த்தை சவுண்டு தான், அப்பா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு அந்த சவுண்ட் கேட்டுனே இருக்குது. அவருக்கு வந்து அப்பா அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அப்பா அப்பான்னு சொல்கிறார். பாட்டி பாட்டின்னு விட்டுட்டு அப்பா அப்பான்னு சொல்லிட்டு அவரை வந்து முணுமுணுக்கிறாரு. அப்போது டக்குன்னு அந்த டோர் திறந்து அப்போ நர்ஸ்லாமா வெளிலப்போ இல்லை அப்பா அப்பா பார்க்கணும், அப்பா பார்க்கணும், அப்பாவுக்கு பார்க்கலாமா, அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறேன், அப்பா அப்பாவை நான் பார்க்கணும், அம்மா அப்பா எங்கே, அப்பா உள்ளே இருக்காருடா, ஃபீல் பண்ணாத, அப்பா அப்பாவை பார்க்கணுமா, அப்பாவுக்கு என்ன ஆச்சு, அப்பாவுக்கு எதுவும் இல்லை, அப்பாவுக்கு சின்ன ஒரு மைல்டான ஹார்ட் அட்டாக் தான், அதுதான் லைட்டாக ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிவிட்டு முடிஞ்சிடும், அம்மா அப்பாவுக்கு ஏதாச்சும் ஆகிட போதுமா, அப்பாவுக்கு ஏதாச்சும் ஆகிட போதுமா. அந்த பொண்ணு அப்படி கதறுது. அப்பா 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ரொம்ப அந்த பொண்ணு அழுவுது. ஸோ அந்த சேனலில் உட்காந்து ஒரு மாதிரி ஃபேஸை கவர் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் அழுது. அந்த பொண்ணு ஃபேஸ்லாம் வந்து அந்த ஹேரை வந்து கவர் பண்ணிவிடும். ஸோ அந்த அம்மா வந்து எதுவும் ஆகாதுமா, அப்பாவுக்கு எதுவும் சின்ன மைல்டான ஒரு ஆப்ரேஷன் தான், அதுக்கு இவ்வளோ கவலைப்படுறேன், அம்மா அப்பா அம்மா அம்மா அப்பா அம்மா அம்மா அப்பா அம்மான்னு சொல்லிட்டு அவங்க வந்து லைக் ரொம்ப துடிக்கிறா. இப்போ பின்னாடி டக்குன்னு வந்து யாரோ கை வைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அவங்க அம்மா தான், ஜங்குக்கோட அம்மா. என்னடா பண்ணுறீங்க? அம்மா இல்லை வந்த பாட்டி எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டியா? இல்லை பாட்டி அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு பாட்டியெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு வந்துடுறாங்க. அப்போது ஜங்குக்கு வந்து மேலே வந்து கொஞ்சம் அந்த நினைவு இப்போ இல்லை. இப்போ வந்து ஃபுல்லாக பாட்டி தான் வந்து நிறைஞ்சு கிடக்கிறாரு நம்ம ஜங்குக்கோட மைண்டில். ஸோ அந்த பாட்டிக்கு வந்து அடக்கம்லாம் ஃபுல்லாக அந்த மாதிரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 2 months ஆச்சு அந்த என்ன பண்ணியிருப்பார், நம்ம ஜங்கு ரூம்லேயே இருந்திருப்பார். அவர் ஃபுல்லாக அந்த ஃபோன்ஸ்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி எல்லாம் இருந்துட்டு ஃபுல்லாக பாட்டியோட ஃபோட்டோஸ், அந்த பாட்டி கூடயே வந்து ஒரு மாதிரி 2 months வந்து அந்த எல்யூஷனில் ஃபீல் பண்ணுற மாதிரி அந்த ஒரு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு மாதிரி இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும், இல்லாத மாதிரியே ஃபீல் ஆகும், ஒரு மாதிரி அந்த ஃபீலோடையே அவர் என்ன பண்ணுறாரு அந்த 2 months. ஸோ இப்போ பாட்டி வந்து இப்போ ப்ரெசன்ட் சீன், பாட்டி வந்து இறந்து போயிட்டாங்க. பாட்டி இறந்து போயிட்டு இப்போ வந்து அந்த அடக்கம்லாம் ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு அந்த கல்லறை எல்லாம் இருக்கும்ல அந்த இடத்துல இருக்கார். அப்போது பக்கத்தில் வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் ஆகும்ல, அப்போ வந்து ஒரு அன்றைக்கி வந்து அவங்க இறந்துட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டே 2 months ரூம்குள்ளேயே நம்ம ஜங்குக்கு இருப்பார். எல்லாம் அந்த ஃபோன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் அது ஃபுல்லாக ரூம்குள்ளேயே வந்து அந்த ரூமாக வந்து பாட்டி கூடயே இருக்கிற மாதிரி ஒரு டைம் ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கு 2 monthsக்கு அப்புறமா தான் வந்து நம்ம ஜங்குக்கே வெளில வருவார். ஸோ இறந்து போய் ஒரு 1 year இருக்கும். ஸோ 1 year ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே வந்து அந்த கலர் கடை நின்று இருக்கும்போது ஃபீல் பண்ணி வெக்ஸ் ஆகி வந்து அப்படி நின்று இருக்கும்போது பக்கத்தில் ஒரு சவுண்ட், அந்த சவுண்டை வந்து அவர் ரியலைஸ் பண்ணி இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது அங்கே அந்த பொண்ணு வந்து தாத்தா தாத்தா சொத்து ஏதாம செத்து போயிட்டே தாத்தா, சொத்து மட்டும் ஏதி என் கையில் வச்சுருந்தேன், நான் இப்போ வரைக்கும் நான் டெவலப் பண்ணியிருப்பேன் தாத்தா, தாத்தா ஏன் தாத்தா போனேன், தாத்தா தாத்தா ஏன் தாத்தா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுதுன்னு இருக்குது. பின்னாடி அவங்க அம்மா வந்து மண்டையில் அடிச்சு தாத்தா இறந்து போய் 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு, இன்னும் அழுதுன்னு இருக்குது, அப்பா அப்பா. அவர் வந்து கல் அடிச்சுட்டு இவ ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அவளை கூப்பிட்டு வா, அம்மா தாத்தா பாருமா அவ செத்துட்டு யாருமா அழுவுறா, சொத்து ஏதோ வச்சுட்டு போயிட்டாரு தாத்தா, நீலாம் நல்லா இருப்பியா, சொர்க்கத்துக்கு போக மாட்டேன் நரகத்துக்கு தான் நீ போவ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டா. அது பார்த்து நம்ம ஜங்குக்கு சிரிக்கிறாரு. லைக் அவர் ரொம்ப வெக்ஸாகி உட்காந்துருக்காரு. ஆனால் அவர் வந்து அது அந்த மாதிரி காமெடி சீக்வன்ஸ்லாம் அந்த பொண்ணு பண்ணுறதை பார்த்து சிரிக்கிறாரு. யாரா இவ,
ஒரு மாதிரி ஃபன்னியாக பண்ணுறாள் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. இந்த சீன்ஸ்லாம் நான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங்க நீங்கள் கேட்டிருப்பீங்க. தோணியிருக்கும் இது எங்கேயும் கேட்டிருக்க மாதிரியே இருக்கும்னு சொல்லிட்டு இது ஃபஸ்ட்டு நம்ம கேட்டு தான் இது வந்திருப்போம். ஸோ இது மாதிரி நான் உங்களுக்கு நிறைய கால் பண்ணுறேன். இந்த 1 இயர் ஆகிட்டுக்கப்புறமா 2 months அப்படியே நம்ம ஜங்குக் வந்து வெக்ஸ் ஆகிட்டு அந்த ரூம்லேயே உட்காந்துருக்காரு. ப்ளஸ் இந்த டைம் வந்து பாட்டியும் யோசிக்கிறாரு, அந்த பொண்ணையும் யோசிக்கிறாரு அவர். லைக் அந்த ப்ளஸ் ஆகிடுச்சு. ஏன் அந்த பொண்ணை யோசிக்கிறான்னு தெரில, பட் சிரிப்பு வருது. பாட்டியை ஃபீல் பண்ணுறாரு, சிரிக்கிறாரு, பாட்டியை ஃபீல் பண்ணுறாரு, சிரிக்கிறாரு. அந்த மாதிரி போயின்னு இருக்குது. அவர் நான் ஏன் இப்படி பண்ணுறேன், ஐயோ என்னடா ஜங்குக்கா வலையில் வின்ட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மனசாட்சி குத்துது. டைம் நம்ம அந்த 2 months முடிஞ்சிருச்சா. அந்த 2 months முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சுகா கேரோ நம்ம ஜங்குக் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஷாப்பிங் கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கேரோட பர்த்டே. ஸோ அந்த கேரோட பர்த்டே நம்ம சுகா மறந்துருப்பார். ஸோ தண்டனையாக வந்து ஷாப்பிங் கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருப்பாங்க. அப்போது நம்ம ஜங்குக் வந்து டேய் நான் என்னடேண்டா கூப்பிட்டு போகிறேன், டேய் வாடா அப்போ தான் திட்டாமல் இருப்பா நீ இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் ஜங்குக்கு அடிச்சுட்டு போயிருப்பார். அதில் வந்து ஜங்குக்கும் கேரோருக்கும் நல்ல ஒரு பாண்டிங், நல்லா ஜாலியாக அப்படி இந்த சுகா இருக்கிறத மறந்துடுவான் நம்ம கேரோ. நல்லா ஜாலியாக ஜங்கு கூட விளையாடிட்டு அந்த மாதிரி தான் ஃபன் பண்ணிட்டு வருவாங்க. அப்போது என்ன ஆச்சுன்னா ஒரு டைம் வந்து அந்த ஷாப்பிங் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது நம்ம ஜங்கு கையில் வந்து சில ஜுவல்லரி பேக்ஸ்லாம் இருக்கும். லைக் பிளாட்டினம் அந்த மாதிரி கொஞ்சம் இயரிங்ஸ்லாம் வந்து கையில் கொடுத்துருப்பாங்க. டேய் பத்திரம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுகா என்ன பண்ணியிருப்பார் அவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த மாதிரி அழைச்சிட்டு வரும்போது அப்போ 2 பேர் ஜோடியாக முன்னாடி போயிட்டாங்க. இவர் மட்டும் தனியாக நந்தி மாதிரி பின்னாடி வந்துன்னு இருக்கார். அப்போ வந்து டக்குன்னு ஒரு பொண்ணு வந்து அப்படியே இடிச்சிட்டு போகும். அவர் அப்புறம் திரும்பி பார்க்குறாரு. லைக் அதே ஒரு ஃபீல், ஒரு மாதிரி அந்த ஃபீல் எப்படின்னு இருக்கு, அந்த டச் ஆகிற ஃபீல் எப்படி இருக்குன்னா லைக் அது எங்கேயோ பழகுற மாதிரி ஒரு ஃபீல். அவர் அப்புறம் திரும்பி பார்த்துட்டு அந்த ஜுவல்லரிலாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு இயரிங் பீஸ் மட்டும் மறந்து அங்கே கீழே போட்டுட்டு அதை பார்க்காம போயிட்டார். அப்போ அந்த பொண்ணு நோட் பண்ணிவிட்டு அப்போது அங்கே சுகா வந்து ஜங்குக்கா என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் வாடா கூப்பிட்டுருப்பாங்க. அதனால் அவன் வந்து ஓடி போவான். அப்போது வந்து அந்த பொண்ணு வந்து ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது அவர் வந்து ஸ்டாப் ஆகிட்டு வாட் அ ஸ்வீட் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி பார்ப்பார். ஜங்குக்கா தானே உங்கள் பேர், இந்த இயரிங்ஸ் பீஸ் நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கை இந்த மாதிரி திறந்து அந்த கையில் அப்படி வச்சுட்டு பத்திரமா எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஸ்வீட்டாக சொல்லிட்டு போயிருக்கோம். அப்போ ஜங்குக் வந்து 2 minutes or 3 minutes ஆச்சு அந்த பொண்ணை வந்து மெஸ்மரைஸ் பண்ணிகிட்டே நின்று இருப்பார். அப்போ நடுவில் வந்து நம்ம கேரை வந்து டேய் ஜங்குக் வாடா பொண்ணுங்களை பார்த்தாலே நின்று உட்காந்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே வந்து அழைச்சிட்டு போயிருப்பான் நம்ம கேரோ. அப்போலேருந்து நம்ம ஜங்குக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 year 2 years இருக்கும். 2 yearsஸாக விடாமல் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணியிருப்பார். விடாமல் அந்த பொண்ணு எங்கெங்கே போவாலும் அங்கங்கே ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாரு. கரெக்டாக 3 o'clock அலாரம் அடிச்சதுட்டு அவர் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த ட்ரெஸ் அப்லாம் கொஞ்சம் அழகாக பண்ணிவிட்டு சப்போஸ் அந்த பொண்ணு நம்மளை பார்த்தா லவ் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் அப்லாம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு எங்கெங்கே போவாலோ அந்த பொண்ணு காலேஜ் போனால் அந்த காலேஜ் வாசல் கொஞ்சம் நேரம் நிற்கிறது, ஃபாலோ பண்ணிட்டு போகிறது. அந்த பொண்ணுக்கு வந்து 2:30க்கு வந்து காலேஜ் முடியும்னா அவளுக்கு வந்து ஒரு 3 o'clock அந்த மாதிரி தான் விடுவாங்க. லைக் கொஞ்சம் கோச்சிங் கிளாஸ்லாம் வச்சு. என்னக்கா காலேஜில் கோச்சிங் கிளாஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில காலேஜில் இருக்கும், சில காலேஜில் இருக்காது. எங்கள் அக்கா படித்த காலேஜில் கோச்சிங் இருக்கும். ஸோ அதனால் நான் அதை மென்ஷன் பண்ணுறேன், ஓகேவா. அப்போது வந்து அந்த பொண்ணு கரெக்டாக 3 o'clock வெளில வருவானா அவள் ஃப்ரெண்டு கூட. அப்படி அந்த பொண்ணு வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த பொண்ணு நடுவில் என்னென்ன பண்ணுது, என்னென்ன பொருள்லாம் வாங்குது. சம்டைம்ஸ் இந்த பொண்ணு ஷாப்பிங் பண்ணும்போது பின்னாடியே போகிறது. லைக் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவார். அந்த வீடு வரைக்கும் போவார். வீடு வரைக்கும் போயிட்டு அவள் உள்ளே போயிட்டாரா பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 2-3 minutes ஒரு 5 minutes அந்த மாதிரி வந்து அங்கேயே அந்த வாசல்லே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து கிளம்பி வந்துடுவார் நம்ம ஜங்குக்கு. இதெல்லாம் நம்ம ஜங்குக்கு சொல்லினே இருக்கார் ஒயன்கிட்ட. ஒயன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே வந்து கொஸ்டின் மார்க்கோட பார்க்குறா. இது ஒரு மாதிரி எங்கேயும் ஃபீல் பண்ண மாதிரி இருக்குது, இது எதுவும் எங்கே பார்த்த மாதிரி இருக்குது, இது பண்ண மாதிரியே இருக்குது. அவளுக்கு வந்து ஒரு மாதிரி தோணுது. ஒரு நாள் சீக்கிரம் சொல்லுங்கள். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா எங்கள் பாட்டி இருந்து 3 வருஷம் ஆச்சு. பாட்டி இருந்து 3 வருஷம் ஆச்சு. நான் பாட்டி இருந்து 3 வருஷம் ஆனால் நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவீங்க, சீக்கிரம் சொல்லு. இருங்க 1 minute. 2 மாதம் ரூமில் இருப்பீங்க. கரெக்டாக சொல்லிட்டேன். பேபி கேர்ளா அதுக்கு அந்த கதை சொல்லு. 2 மாதம் ஆச்சா,
2 மாதம் ஆச்சு. அப்போ 2 மாதம் முழுசாக முடிஞ்சிச்சு. நான் என்ன பண்ணேன், ஃபோனை ஓப்பன் பண்ணேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருப்பேன் தெரியும்ல. ஆமாம், நான் வந்து ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண திதி. நீ எதுக்கு இவ்வளோ யூரஸ் ஆகிற சொல்லுங்க. ஆன் பண்ண திதி ஒரு கால். அந்த ஒரு கால் எனக்கு செம ஷாக் ஆகிடுச்சு. என்னடா ஓப்பன் பண்ணது ஒரு கால் வருது, அவ்வளோ அர்ஜென்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். எனக்கு ஃபஸ்ட்டு காண்டாச்சு. நான் காலை கட் பண்ணிட்டேன். ஏன் எனக்கு காண்டாச்சுன்னு சொன்னால அதான் காலை கட் பண்ணிட்டேன். செகண்ட் டைமும் கால் ஆச்சு, காலை கட் பண்ணிட்டேன். தேர்ட் டைமும் கால் வந்துச்சு. ஆனால் அட்டன் பண்ணிங்களா? இல்லை, கட் பண்ணிட்டேன். ஏன் இது எங்கேயோ ஃபீல் பண்ண மாதிரி இருக்கு, கேளு. 4வது வாட்டியும் கால் வந்துச்சு. அட்டன் பண்ணிட்டேன். வாவ், அட்டன் பண்ணினாச்சு. ஒரு பொண்ணு ஹலோ சொன்ன திதி, அவ பேரும் சொல்ல ஒரு ஊரும் சொல்லாம காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஸ்டார்ட் பண்ணிருச்சு. அடியாத்தி, யார் அந்த பொண்ணு இப்படி பஜாரியா இருப்பா போலையே. ஆமாம், செம கத்து, காது கிழிஞ்சு ரத்தம் வந்துடும் போல. ஏண்டா இந்த பொண்ணு இந்த மாதிரி கத்துதுன்னு பார்த்தா அவன் ஃப்ரெண்டு ஒரு பையன் கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுறானா. அந்த பையன் நினச்சி என்னை கால் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு இழுக்கிறாரு. நம்ம ஒயன் இப்படி பத்துக்கன்னு முழிக்கிறான். ஏன்னா ஆமாம், அந்த பொண்ணு எனக்கு கால் பண்ணிச்சு. எனக்கு செம காண்டாயிடுச்சு. அந்த பொண்ணை நான் என்ன பண்ணேன்னா, என் ஆளுங்க வச்சு கடத்திட்டு வந்து நான் நினச்சேன் ஐ திங்க் அவளாக இருப்பாளோ அப்படின்னு. ஏன் அப்படி? ஏன்னா நான் அதை ஃபீல் பண்ணேன். எதை? அது சொல்கிறேன். அது நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த பொண்ணாக இருப்பாளோன்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு 75% டவுட்டு. கூப்பிட்டேன். அந்த பொண்ணு உட்காந்துருக்கு. சரியான கும்பகோரணம், சரி தூக்கம். என்னத்த தூக்கம்னு தெரியல. டோஸு விழுந்து 2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் கண்ணு விழிக்கலை. எங்கே பயம் வந்துடுச்சு. நான் என்ன பண்ணேன், இங்கே என்ன பண்ணீங்க, ஒரு துப்பாக்கி எடுத்து வாயை சொறி விட்டேன். நம்ம ஒயின் அப்படி வாயில் கை வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பொண்ணு அந்த கன்லேருந்து அப்படியே நான் வந்து ஃபேஸ் பண்ணி பார்த்தா அவ இல்லை ஸ்வீட் ஹார்ட், நீ. நானா? நீங்கள் என்ன ஹாஸ்பிட்டலில் பார்த்த, பட் நான் உங்களை பார்க்கலையே. நீ தான் அங்கே அழுக அப்பா அப்பா அப்பான்னு இருந்தியே. நான் அதுக்கப்புறம் தாத்தா சொத்து தாத்தா அப்படின்னு சொன்னியே. ஆமாம், நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கீழே குனிஞ்சிட்டா. எது கீழே குனிற, ஏஞ்சி சொல்லு. என்னத்த சொல்ல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே கீழே குனிஞ்சிட்டா. ஒரு விஷயம் தெரியுமா வயன், பாட்டி என்ன சொன்னாலும் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அதை நம்பிட்டேன். பாட்டி நிறைய விஷயம் சொல்லுவாங்க, அது வந்து எனக்கே தெரியுமா, அதை நானே வந்து அவங்க சொல்கிறதுன்னு நான் பண்ணுவேன், அது கரெக்டாக அமையும். அப்போ நான் அதை ஃபீல் பண்ணலை, நான் அதை ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அப்போ பாட்டி சொன்னாங்க, நான் போயிட்டுக்கப்புறம் ஒரு பொண்ணு உன் கண் முன்னாடி வந்து நிற்பா, அவள் போகிறத நீ உன் கண் தேடும், அந்த கண் பார்வை அந்த பொண்ணுக்கிட்ட போகும் அப்படின்னு சொல்லும்போது என்னடா இது டோட்டல் ரப்பிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணேன். ஆனால் பெரியவங்க என்ன சொன்னாலும் அது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்போது நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அந்த செகண்ட் நான் அதை ஃபீல் பண்ணேன், அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் நான் பார்க்கும்போது எப்படி அது ஒரு மாதிரி ஃபீல், நீ ரொம்ப அழகாக இருந்த அந்த டைமில். அப்போது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டே வரல, அது நீ தான் அப்படின்னு நல்லா எனக்கு தெரியும். அந்த டைமில் எனக்கு என்னன்னு தெரியல, அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நான் அந்த டைமில் சிரித்தேன், அது உன்னால். அப்போது புரிஞ்சுக்கிட்டேன், நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் நீ பண்ணுற சில விஷயம் என்னை சிரிப்பேற்றும், என் வாழ்க்கை சந்தோஷமாக ஆகும்னு அப்போ நினச்சேன்.
அப்போ எப்படியாச்சும் நான் அடையணும்னு எனக்கு ஒரு ஒரு ஆசை, ஒரு பேராசை, ஒரு அப்சஷன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போது நீ ஒரு ஃபோன் கால் பண்ண. அப்போது அது யாரோ ஒரு பொண்ணு, அவள் சரியாக நம்ம வந்து பண்ணிடணும், காண்டாக இருக்கும், நல்லா வந்து வச்சு செஞ்சிடலாம் டார்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருந்துச்சு. டார்ச்சர்னால் அப்படின்லாம் பயப்படாத. சாரி ஜூலிஸ், கொஞ்சம் கோல்டாக இருக்கனால அப்பப்போ சிரும்புகிறேன், ஓகேவா? அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அப்போது ஒரு சவுண்டுன்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன்ல. ஆமாம், அது என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாயின்னு கேட்பா. அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜும்கா இப்படி டக்குன்னு இப்படி தட்டுவார். அது அப்படியே லைட்டாக ஷேக்காகி வரல ஒரு சவுண்ட் வரும். இது ஏன் எனக்கு அவ்வளோ அப்சஷனாக இருக்குதுன்னு தெரில. அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ ஒரு மாதிரி நல்லா இருக்கும் எனக்கு. உனக்கு இது போட அவ்வளோ அப்சஷன்னா அது அந்த அசைவு இருக்கிற ஒரு சவுண்ட் எனக்கு அது கேட்க அவ்வளோ அப்சஷன் எனக்கு. அதால் எனக்கு வந்து உன் மேலே இவ்வளோ ஒரு பேராசை, ஒரு சரியான ரொம்ப ஒரு மாதிரி ஆசை. உன்னை எப்படியாச்சும் கைப்பற்றணும், அப்படியாச்சும் நான் உன்னை அடையணும்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி உன்னை வந்து ஓவர்டேக் பண்ணி ஃபாலோ பண்ணி வந்திருக்கேன். ஆனால் நீ இப்போ வரைக்கும் நான் நிமிர்ந்து ஒரு வாட்டி கூட நீ என்னை பார்க்கல. அது ஏன் எனக்கும் தெரியல, எனக்கு ஒன்றுமே புரியல. பக்கத்தில் இருக்க எல்லா பசங்களும் பார்த்து சைடு அடிப்பேன். அதெல்லாம் செம காண்டாகும். ஏண்டி நான் உன் பக்கத்தில் இவ்வளோ நிற்கிறேன், நான் உன்னை ஓவர்டேக் பண்ணி போகிறேன், என்ன பாருடேன்னு எனக்கு அப்படி காண்டாக வரும். ஆனால் நீ என்னை பார்க்கவே மாட்டேன். எனக்கு அப்படி சரி கோவமாக வரும். அதுக்கப்புறம் வந்து நீ ஃபஸ்ட் டைம் அந்த பேர் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு உன் வாய்ஸில் சொல்லும் போது லைக் நான் ஒரு மாதிரி ஹெவனுக்கே போயிட்டு வர ஒரு ஃபீல். அந்த ஜங்குக்கா அப்படின்னு சொல்லும்போது உன் வாயில் வார்த்தை ரொம்ப அழகாக இருந்துச்சு. சுகாக்கு நீ ஒய்ஃபாக வருவேன்னு சொல்லிட்டு அதனால் அக்செப்ட் பண்ணவே முடியல. எப்படியாச்சும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்போ ஒரு தோணல். அதனால பண்ண அந்த அவனை மாட்டி விட்ட ஒரு ஐடியா. பாவம், அவன் தான் இறையாக வந்து விழுந்தான். பட் அவளுக்கும் நல்லா தான் ஆச்சு. உன்னையும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் 2 in 1 அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லும்போது நீங்கள் லைக் ரொம்ப ஷாக் ஆகிட்டீங்க. ஜேகே ராக் வயன் ஷாக் அந்த மாதிரி தான் அந்த சீக்வென்ஸ் போயின்னு இருக்குது. அட பாவி நீயாடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்க்குறா. ஆனால் நான் உன்னை இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணதே இல்லை ஜங்குக்கா. நீ இது இப்போ இருக்க ஃபீல் பண்ணவே இல்லை. அது சொல்லும்போது கஷ்டமாக இருக்கனால ஜங்குக்கா அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தை அந்த கஷ்டத்தை மறைச்சிருச்சு வாயன். ஐ லவ் யூ ஸோ மச். பரவாயில்ல, என்னை பார்க்கலன்னு கூட பரவாயில்ல. நீ இப்போ என்னை பார்க்குறியா, இப்போ என்கிட்ட நீ பேசுகிறியா, இப்போ என் கூட நீ மிஸ்ஸஸ் ஜங்குக்கா இருக்கியா, அது போதும். அது வாழ்க்கையில் எனக்கு பெரிய அதுதான் என்னோட பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட், சக்ஸஸ்ஃபுல்னு நான் நினைக்கிறேன். நம்மளோட லவ் நம்ம வாழ்க்கையில் கிடச்சிருச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் எதுவும் வேணாம், அது மட்டும் போதும்னு சொல்லிட்டு அது ஒரு சரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், சரியான ஒரு சந்தோஷம். அது எனக்கு நீ கொடுத்த வாயன், நீ கொடுத்த, ரொம்ப கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. இந்த வாயன் அதெல்லாம் அப்படியே கேட்டுட்டு பா மென் இன் லவ் போல் சரியான லவ்வாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாயன் கொஞ்சம் சத்தமாக சொல்லிட்டா. ஆமாம், மென் இன் லவ் ரொம்ப மேடாக இருக்கும். பாயோட லவ்வை விட மேன் லவ் பண்ணுவாங்க பாரு ஒரு பொண்ணை, அதுதான் காதல், தீராத காதல். அது உன் மேலே எனக்கு வந்துச்சு. காதலெல்லாம் அப்படின்னு ஒன்று ஃபீல் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா, என்ன அது, ஏன் அந்த கருமத்தை பண்ணுறாங்க. நல்லா சுகா அப்படி பண்ணும்போது கிரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுவேன். ஆனால் நான் அந்த டைமில் ஒரு பொண்ணை காதலிக்கும் போது ஒரு அழகான ஒரு ஃபீல், ஒரு நீ என்னை பார்க்கலன்னு சொல்லிட்டு அது வலி, அந்த வலியோட காதல், அது பெயின்ஃபுல்லான லவ், நீ என்னை கிடைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தோட காதல், அதெல்லாம் ஒரு அழகான லவ் வாயன். அதெல்லாம் அந்த லவ் மேடாக பண்ணும்போது தான் தெரியும். நீ என் மேலே அந்த மேடாக அந்த லவ் பண்ணியிருந்தானா கண்டிப்பாக அந்த லவ் உனக்கு புரியும் வாயன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாயன் நம்ம ஜங்குக்கு சொல்கிறாரு. இப்போ சொல்லு வாயன், நீ என்னை லவ் பண்ணுறியா? அவர் அப்படியே மெஸ்மரைஸ் ஆனனால அவள் வந்து இப்போ டக்குன்னு கேட்கும்போது அவளால் திணறுது வாய். அது அது பரவாயில்ல வாயன், டக்குன்னு யாருக்கும் காதல் வராது, வர தான் காதல் எப்படி வரும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்லி ஏஞ்சி போவார். அப்போது நம்ம வாயன் வந்து ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவா. அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிப்பா. இப்போது நம்ம ஜங்குக்கு வந்து நின்று இருக்காரு.
நம்ம வாயின் வந்து உட்காந்துருக்கா. ஏன் காதல் நீ சொல்லும்போதுக்கு அப்புறமா தான் எனக்கு வருமா, ஏன் அதுக்கு முன்னாடி வராதா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜங்குக் இப்படி ஷாக்கோட பார்க்குறாரு. ஆமாம், உன்னை நான் வந்து கொஞ்சம் வெறுப்போடு தான் நான் கல்யாணம் பண்ணேன். ஆனால் அந்த கொஞ்சம் கொஞ்சம் கடல்லையும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த குட்டி 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 ரொமான்ஸ், குட்டி குட்டி நீ பண்ணுற பேச்சு, குட்டி குட்டி நீ பண்ணுற செயல், அதெல்லாம் பார்க்கும்போது எந்த பொண்ணு ஜங்குக் ஃபாலோ ஆகாமல் இருப்பா. நீ என்னை சுற்றி சுற்றி தெரியாமல் வர்றதால நீ முன்னாடி எனக்கு சுற்றினதே தெரியல, ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமா நீ என்னை சுற்றி சுற்றி வந்தது, அப்புறம் நான் ஒரு வாட்டி ஷாப்பிங் போகும்போது நீ என்னை ஃபாலோ பண்ணது எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அது எனக்கு தெரியும். நான் நினச்சேன் சரி ஓகே சும்மா பார்க்க வரான்னு நினச்சேன். பார்த்தா இப்போ தான் தெரியுது நீ ஃபாலோ பண்ணி அவளை ஹேபிட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப காமெடியாக இருக்குது ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாயின் சொல்லும் போது காமெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணுறாரு. காமெடியாக தான் இருக்குது, ஆனால் நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலாக இருந்துச்சு ஜங்குக். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அப்போவே உன் மேலே ஒரு சின்ன அட்ராக்ஷன், சின்ன க்ரஷ். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நீ பண்ணுறதெல்லாம் நான் பார்த்தேன். ஒரு டைம் நான் ஷர்ட்லெஸ்ஸாக பார்த்து ஒரு மாதிரி ஷையான மூமெண்ட். அப்புறமா நான் யோசித்தேன் நான் எதுக்கு ஷை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் பீச் வரும்போது ஏன் நீ சொல்ல மாட்டேன், அந்த இடத்த சொல்ல மாட்டேன், வேற எவ்வளோ பொண்ணு கூட இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம். அப்புறம் ஒரு பொண்ணு ஒரு பையன் கிஸ் அடிச்சுக்கும்போது அது நீயா இருப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம், அந்த வருத்தம், அந்த அழுகை. அப்போ தெரிஞ்சிச்சு அது காதல்னு சொல்லிட்டு. அந்த காதலை நான் ஒரு நாள் வெளிப்படுத்தணும்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வெளிப்படுத்துவேன்னு நான் நினச்சி பார்க்கல ஜங்குக்கா. ஏன் கொஞ்சம் வரதான் காதலா? ஒரேடியாக எனக்கு காதல் வந்துச்சு. வந்து ஏஞ்சி டைட்டான ஒரு ஹக் நம்ம ஜங்குக்கா. லவ் யூ டூ ஜங்குக், லவ் யூ டூ ஜங்குக்கா. நான் எப்பவும் கூட இருப்பேன், எப்பவும் உனக்கு காதலை மட்டும் கொடுப்பேன், எப்போவுமே உனக்கு கூட ஒரு வாழ்க்கையாக இருப்பேன், வாழ்க்கையோட கைப்பிடியாக நான் எப்போவுமே இருப்பேன் ஜங்குக்கா. லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டைட்டான ஹக் பண்ணுவான். நம்ம ஜங்குக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி டியர் ஐஸோட லவ் யூ டூ வாயன், லவ் யூ டூ, எப்பவும் கூட இரு, உன் காதல் எப்போ கொடுத்துனே இரு, எப்பவும் என் காதல் எப்போவுமே அழியாது வாயன், எப்போவும் நான் உன் கூடயே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்வார். அப்படியே ஒரு லாங் இயர்ஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்கலாம். அங்கே வந்து ஒரு கல்யாண மால், அந்த கல்யாண மாலில் வந்து 2 மணப்பொண்ணுக்கும் மணப்பையனுக்கும் வந்து கல்யாணம் நடந்துன்னு இருக்குது. அது வந்து 2 கப்பல்ஸ் வந்து பார்த்துன்னு இருக்காங்க. அது யாரும் இல்லை, நம்ம வாயன் அண்ட் ஜங்குக் தான். அவங்க வந்து அப்படியே வந்து மெஸ்மரைஸ்ட் ஆகி அவங்க பண்ணுற க்யூட் ரியாக்ஷன்ஸ், அது சிரிப்பு, அதெல்லாம் வந்து ரொம்ப மெஸ்மரைஸ் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ நம்ம வாயன் சொல்லுவா, காலங்கள் எவ்வளோ வேகமாக போதில்ல ஜங்குக்கா, நான் நினச்சி கூட பார்க்கல நம்ம பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் ஆக போகுது, அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு குட்டி வரும், அது நம்ம கொஞ்சம் இல்லை, பாதி கடவுள் முடிஞ்சு போச்சு ஜங்குக்கா, இனிமேல் நம்ம 2 பேர் மட்டும்தான் எப்போவுமே இருக்கணும் ஜங்குக்கா, நீ என்னோடய கடைசி மூச்சு வரைக்கும் நீ மட்டும்தான் இருக்கணும், வேறு யாரும் நடுவில் வரக்கூடாது ஜங்குக்கா, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாயின் சொல்கிறா. அப்போ அதை பார்த்து நம்ம ஜங்குக் வந்து லவ் யூ டூ வாயன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நிறைய பேர் இருக்காங்க அந்த கல்யாணம் வரல, அதெல்லாம் நம்ம ஜங்குக் பார்க்கவே இல்லை. டக்குன்னு நம்ம வாயினை வந்து சீக்ஸில் கிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம வாயின் வந்து தோட பொறுக்கி பையன், எப்போ பார்த்தாலும் இதே வேலை தான், இதே நினைப்போட சுற்றினே இருக்கு, நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போது இப்போ என்னடா அவனுக்கு ரொமான்ஸ் கேடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாயின் சொல்லுவாள். எவ்வளோ வருஷம் ஆனாலும் எவ்வளோ காலங்கள் வந்தாலும் நான் இது பண்ணாமல் இருக்க மாட்டேன் வாயன், ஏன்னா இதால் தான் நம்ம காதல் வந்து வெளிப்படுது. லவ் யூ ஸோ மச் வாயன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கா சொல்லும்போது நம்ம வாயனும் வந்து லவ் யூ டூ ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜங்குக்கா சொல்லும் போது நம்ம ஜங்குக் வந்து அப்படியே ஷை ஆவார். அவனோட பொண்ணுக்கு வந்து யாரும் கொடுக்கல, நம்ம ஷுகாவுக்கு வந்து பையன் பிறந்திருப்பான், அந்த பையனுக்கே வந்து நம்ம ஜங்குக் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ இதே வந்து ஒரு பெரிய ஹாப்பியாக நம்ம ஜங்குக்கும் வாயனுக்கும் இருக்குது. ஸோ நம்ம பொண்ணு வந்து கண்ணுக்கு நேராகவே இருப்பாள். எப்போவும் வந்து அவள் என்ன கஷ்டப்பட்டாலும் அவள் எவ்வளோ சந்தோஷப்பட்டாலும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கும், நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம அது சந்தோஷத்தை ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்னும் அது வந்து எக்ஸ்ட்ரா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு பெரியான ஒரு ஹாப்பி.
ஸோ ஹாப்பி எண்டிங். ஸோ ரொம்ப 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 லேட் பண்ணிட்டேன் இந்த ஒன் ஷாட் போடுறதுக்காக. நீங்கள் வேறு ஜோலிஸ். மொட்டை மாடி போனால் எங்கள் அம்மா டக்குன்னு திரும்பி வந்து என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ டக்கு டக்குன்னு வந்து இது பண்ணுறாங்க, யார்கிட்ட பண்ணுற, என்ன பண்ணுற, என்ன யார்கிட்ட பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டவுட் பண்ணுறனால வந்து என்னால் வந்து ரெக்கார்டே பண்ண முடியல ஆக்சுவலாக. இன்னும் இந்த லீவ்லாம் செம டிஸ்ட்ராய். என் ஊருக்கெல்லாம் போயிட்டு அங்கே ரெக்கார்ட் பண்ணாமல் அங்கே சரியான பட்டிக்காடு அந்த சைடு வந்து ஒரு மாதிரி குயின்னு ஒரு சத்தம், ஒரு மாதிரி இரிட்டேஷன். அந்த சத்தம்லாம் வந்து இந்த ரெக்கார்டில் கேட்குது. ஒரு மாதிரி நல்லாவே இல்லை, பிடிக்கவே இல்லை. பாதி அங்கே வந்து கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணேன், கொஞ்சம் அந்த சத்தம் வராத டைமு ஒரு மாதிரி. அதனால தான் எனக்கு வந்து டிலே ஆகிடுச்சு. இல்லைன்னா டக்குன்னு ஒன் ஷாட் வந்திருக்கும். ரொம்ப சாரி ஜூலிஸ், ரொம்ப ரொம்ப சாரி. ஓகேவா. எனக்கு ஒரே டிலே என்னென்னா ஸ்பேஸ் இல்லை. அம்மா ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க, இல்லை எங்கள் அக்காவும் ரொம்ப தொல்லை பண்ணுறா. அப்பப்போ ஃபோனை செக் பண்ணும்போதெல்லாம் அங்கே பக்குன்னு இருக்குது. இப்போ வேறு எனக்கு வந்து வாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு தெரில. ஆஃப்டர் கொஞ்சம் எண்டிங்க்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என் வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்திருக்கும், தொண்டெல்லாம் ஒரு மாதிரி சிரும்பின்னு இருந்திருப்பேன். ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க ஓகேவா. ஸோ சாரி டு லேட் அப்லோட். ஓகேவா. நாளைக்கு இது வந்து அப்லோட் ஆகிடும். ஸோ பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகேவா. அப்புறம் கீழே வந்து வெர்ஷன் 1ஓட லிங்க் கொடுக்குறேன், அதுவும் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே. லவ் யூ ஜூலிஸ். இப்படிக்கு உங்கள் சாரை விடை பிடிக்கிறேன். நன்றி, வணக்கம். 사랑해요.